அப்பா அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினி அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினி நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர் ஏசையா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர் எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை வேறு ஆசையே இல்லை வேறு ஆசையே இல்லை வேறு ஆசையே வேண்டாம் வேறு ஆசையே வேண்டாம் நீங்க மட்டுமே போதும் உங்க வார்த்தை மட்டுமே போதும் உங்க வாஞ்ச மட்டுமே போதும் உங்க சித்த மட்டுமே போதும் உமக்காய் வாழணும் நான் உமக்கா சாகணும் நான் உமக்கா வாழணும் நான் உமக்காய் சாகணும் என் மரணத்திலும் மகிமைப்படணும்யா நீங்க என் மரணத்திலும் மகிமைப்படணும்யா என் மரணத்திலும் மகிமைப்படணும்யா ஏசையா என் மரணத்திலும் மகிமைப்படணும்யா வேறு ஆசையே வேணாம் வேறு ஆசையே வேணாம் சித்த மட்டுமே போதும் சித்த மட்டுமே போதும் உமக்காய் வாழணும் நான் உமக்காய் சாகணும் நான் உமக்கா வாழணும் நான் உமக்காய் சாகணும் என் மரணத்திலும் நீர் மகிமைப்பட வேணும் என் மரணத்திலும் நீர் மகிமைப்பட வேணும் என் மரணத்திலும் நீர் மகிமைப்பட வேணும் என் மரணத்திலும் நீர் மகிமைப்பட வேணும்
வேற ஆசையே வேணாம், வேற ஆசையே வேணாம். உங்க சித்த மட்டும் போதும், உம் வாஞ்ச மட்டும் போதும். என் மரணத்திலும் நீர் மகிமைப்பட வேண்டும். வேற ஆசை வேணாம் ஆண்டவரே, உலக ஆசை வேணாம். வளர்ந்து வருகிற இளம் ஊழியர்களாக எங்களை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஆண்டவர் மறைத்துக் கொள்ளுவீராக. ஆவியானவர் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவீராக, இடைப்படுவீராக, பேசுவீராக. எங்களை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உன் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நல்லவர். இந்த 2வது நாளிலும் இந்த கடந்த வருடத்திலும் நம்முடைய பிரதருடைய ஊழியத்திலே வந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எனக்கு வாய்ப்பை கொடுத்தார். இந்த ஆண்டிலும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரதர் ஐசக், அன்பு சகோதரி மற்றும் இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். சாமுவேல் ஜபராஜ் பாஸ்டர், ஞானேஷ் அண்ணே, அருளண்ணன் அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த ஸ்தலத்தில் அடிமையும் ஆண்டவரை உயர்த்துவதற்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை மனதார துதித்தேன், இன்னும் துதிக்கிறேன். உங்கள் எல்லோருடைய திருமுகத்தை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. இவ்வளவு தேவ ஊழியர்கள் ஆண்டவருக்காக நிற்பதை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நிச்சயமாக நம் எல்லோர் மூலமாக கிறிஸ்து மகிமைப்படுவார். உங்கள் மூலமாக ஒரு எழுப்புதல் உண்டாகும். உங்கள் மூலமாக கோடிகள் கிறிஸ்துவின் பக்கம் ஈர்க்கப்படும். என்ன பொறாமையில் ஒரு ஆமேனே காணும்? ஆமேன் சொல்லுங்க. கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஒரு வேத பகுதியை நம்ம வேகமாய் வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷ நூல் 20வது அதிகாரத்தை தொடர்ந்து நாம் 1ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து ஒரு 7ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். ஆமென். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற வேதத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுதான் இங்க இருக்கிற எல்லோரும் ஒவ்வொரு வேலைகளை பார்த்து கொண்டிருந்திருப்பீர்கள். ஒவ்வொரு பின்னணியிலிருந்து நீங்கள் வந்திருப்பீர்கள். ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை அழகாய் ஆவியானவர் மத்தேயு 20வது அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நாம் வாசித்த 1ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் 16ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவருடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருப்பார். ஒரு திராட்சை தோட்டத்திற்கு எஜமானா இருக்கிற ஒரு மனிதனுக்கு மிகுதியான ஒரு அவசரமான ஒரு தேவை ஏற்பட்டது. அந்த திராட்சை தோட்டத்திற்கான இடங்களை வாங்கி அதை பண்படுத்தி திராட்சை கண்ணுகளை நட்டு அதற்கு நீர் பாய்ச்சி ஒவ்வொரு நாளும் அந்த எஜமான் வேதனையை பட்டு பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே அந்த திராட்சை தோட்டத்தை பண்படுத்துகிறான். பண்படுத்தின போது அந்த திராட்சை தோட்டங்கள் பெரிதாய் மாறுகிறது, கனி கொடுக்கிற காலமாய் வருகிறது. தான் ஒருவராக அந்த பணியை செய்யக்கூடாது, தன் சாயலால் படைக்கப்பட்ட அதற்கு உகந்தவர்களை அதற்கு வேலைக்கு சேர்க்க வேண்டும் என்று எஜமான் திட்டம் போடுகிறார்.
எஜமானுடைய இருதயத்தில் மிகுந்த வேதனை இருக்கிறது. சீக்கிரமாய் இந்த கனிகளை பறித்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்காவிட்டால் கனிகள் கெட்டுப்போகும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையான அந்த திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் வேலையாட்களை கொள்ளும்படி, வேலையாட்களை அமர்த்தும்படி போராடி கொண்டிருக்கிறான். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் என்பது எதை குறிக்கிறது? தன்னுடைய அவசரத்தை குறிக்கிறது, தன்னுடைய ஏக்கத்தை குறிக்கிறது, தன்னுடைய தாகத்தை குறிக்கிறது, தன்னுடைய தாக்கத்தை குறிக்கிறது. இவ்வளவு நாளும் பிரயாசப்பட்ட தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு பண்படுத்தியது, அதற்கு நீர் பாய்ச்சி ஆயிற்று, நல்ல திராட்சை தோட்டமாய் உருவாக்கப்பட்டாயிற்று. ஆனால் அந்த கனிகளை அழகாய் பறித்தெடுக்க, அந்த திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்துவதற்கு அந்த எஜமானுடைய இருதயத்தில் அங்கலாய்ப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேலையாட்களை அமர்த்த வேண்டுமே என்று சொல்லி அதிகாலையிலே அதை சிந்தனையில் வைத்துக்கொண்டு, இரவு நேரத்தில் அதை சிந்தையில் வைத்துக்கொண்டு அதிகாலையில் ஓய்வில்லாமல் எழுந்து போய் வேலையாட்களை அமர்த்தும்படிக்கு தெருவோரங்களிலே ஊர்காடுகளிலே சென்று வேலையாட்களை பார்க்கும்படிக்கு எஜமான் போகிறான். வேலை அழகாய் சொல்லுகிறது 2வது வசனம், வேலை ஆட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, 3ஆம் மணி வேளை, 6ஆம் மணி வேளை, 9ஆம் மணி வேளை, 11ஆம் மணி வேளை, இந்த 3, 6, 9, 11ஆம் மணி வேளையில ஒவ்வொரு மணி நேரங்களிலும் அந்த எஜமானுடைய வேலை. அதிகாலையில் புறப்பட்டவன், அதிகாலையில் வீட்டை விட்டு திராட்சை தோட்டத்தை விட்டு புறப்பட்ட எஜமான் ஒவ்வொரு நாளும் நாள் ஒன்றுக்கு ஒரு கூலி பேசி ஆட்களை திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறான். 3ஆம் மணி வேளையில் வருகிறான், சும்மா நிற்கிற சிலரை பார்க்கிறான். சும்மா நிற்கிற சிலரை கண்டு 3ஆம் மணி வேளையில் ஒரு கூலி பேசி வேலைக்கு அனுப்புகிறான். 6ஆம் மணி வேளையில் நிற்கிறவர்களையும் கூலி பேசி திராட்சை தோட்டத்துக்கு அனுப்புகிறான். 9ஆம் மணி வேளையிலும் சிலரை கூலி பேசி திராட்சை தோட்டத்துக்கு அனுப்புகிறான். இந்த 3ஆம் மணி வேளை, இந்த 6ஆம் மணி வேளை, இந்த 9ஆம் மணி வேளை, இவர்கள் எல்லாரையும் ஒவ்வொரு தெருவாக போய் ஒவ்வொரு வேலையாட்களை கூலி பேசி திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். இவனுக்கு மிகுந்த சந்தோஷமாகி போயிற்று. நமக்கு எவ்வளவு வேலையாட்கள் தேவையோ அவ்வளவு வேலையாட்களும் ரெடியாக நம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பிவிட்டோம் என்று எண்ணம் கொள்கிறான். ஆனால் இந்த எஜமான் 3ஆம் மணி வேளை, 6ஆம் மணி வேளை, 9ஆம் மணி வேளைக்கு போகும்போது எல்லாம், நீங்கள் ஒருவேளை இந்த ஊழியத்திற்கு 3ஆம் மணி வேளையில் வந்தவர்களாயிருக்கலாம், அல்லது 6ஆம் மணி வேளையில் வந்தவர்களாயிருக்கலாம், அல்லது 9ஆம் மணி வேளையில் வந்தவர்களாயிருக்கலாம். ஆனால் நான் உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும், நான் 11ஆம் மணி வேளையில் வந்தவன். வேதம் சொல்லுகிறது 3ஆம் மணி, 6ஆம் மணி, 9ஆம் மணி, இந்த 3ஆம் மணி, 6ஆம் மணி, 9ஆம் மணி வேளையில் இந்த எஜமான் ஊராக வேலையாட்களை தேடும் போதெல்லாம் ஒரு கூட்டம் சும்மா நின்று பேசி கொண்டிருக்கிறது. இந்த எஜமான் போகும்போதும் வரும்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த 11ஆம் மணி வேளையில் வந்தவர்கள் 7ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது, அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிட. ஏன் வேலையிடல? உன் மேல யாருக்கும் நம்பிக்கையே இல்லை. ஆமாம். அதனால தான் நான் சொன்னேன், நான் 3ஆம் மணி வேளையில் வந்தவன் அல்ல, நான் 6ஆம் மணி வேளையில் வந்தவன் அல்ல, நான் 9ஆம் மணி வேளையில் வந்தவன் அல்ல, நான் 11ஆம் மணி வேளையில் வந்தவன். இப்போ சொல்லுங்க, நீங்க எத்தனாம் மணி வேளையில் வந்தவங்க? சொல்லுங்க, நீங்க ஊழியத்திற்கு எத்தனாம் மணி வேளையில் வந்தவர்கள்? 3ஆ, 6ஆ, 9ஆ, 11ஆ? சொல்லுங்க. 11ஆம் மணி வேளையில் வந்தவரை பார்த்து கேட்கிறாரு, நான் போகும்போதும் வர்றம்போதும் பார்க்கிறேன், நீங்க சும்மாவை நிக்கிறீங்க, வெட்டியா நிக்கிறீங்க. போகும்போது வரும்போது பார்க்கிறேன், கஞ்சா குடிச்சிட்டு நிக்கிற, சிகரெட் அடிச்சிட்டு இருக்கிற, தண்ணி அடிச்சிட்டு இருக்கிற, அருவா தூக்கி நிக்கிற, ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கிற, ஒருத்தனும் உனக்கு வேலை போடல. போகும்போதும் வரும்போதும் பார்த்துட்டே இருக்கிறேன், நீங்க இங்கே நிக்கிறீங்களே, சும்மாவா நிக்கிறீங்களே, ஏன் நிக்கிறீங்கன்னு கேட்டா அழகா சொல்றான், ஒருவனும் எங்களுக்கு வேலையிடவில்லை. எங்க வேலை எதுதான், சும்மா இருக்கிறதா எங்க வேலை. எங்களை யாரும் நம்ப மாட்டாங்க, அப்பா அம்மா நம்ப மாட்டாங்க, சொந்தக்காரங்க நம்ப மாட்டாங்க,
நண்பர்கள் நம்ப மாட்டாங்க. இவன்கிட்ட 100 ரூபா கொடுத்து விட்டா திருப்பி அந்த 100 ரூபாய்க்கு மிச்ச சில்லற வராதுன்னு சொல்லி சொந்தக்காரங்க நம்புறதில்ல, தாய் தகப்பன் நம்புறதில்ல, அப்பா அம்மா என்ன நம்பவே மாட்டாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வேலைக்கு போகணும்னு பயங்கர ஆசை. அப்பா அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, வேலைக்குன்னு போவ 10 நாளில் திரும்பி வந்துடுவேன். ரோஷம் ஒரு நாள் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் துவச்சி அயன் பண்ணி சென்னைக்கு வேலைக்கு போகிறேன்னு போயிட்டேன். கூட பிறந்த அக்கா கேட்குறா, எத்தனை நாளில் வந்துடுவ? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் 10 நாள் இவன் வேலையை பார்த்துக்க மாட்டான். அப்பா அரசாங்கத்தில் வேலை பார்த்தவர், ஒரே பையன், 4 சகோதரிகள். என்னுடைய வாலிப நாட்களை நான் வேலை பார்த்ததே கிடையாது. இங்கே இருக்கிற நிறைய பேர் நிறைய கடினமான வேலை பார்த்து வந்திருப்பீங்க. நான் அதிகமான வேலை பார்த்ததே கிடையாது. மண்வெட்டி பிடிச்சி வேலை பார்த்தது கிடையாது, கடினமான வேலை பார்த்தது கிடையாது. இப்படி ஒவ்வொரு கட்ட பஞ்சாயத்து பேசி பேசி அநேகரை மிரட்டி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் உட்கார்ந்து பழகினதுனால வேலை பார்த்து பழக்கமே இல்லை. அதனால என் மேலே யாருக்கு நம்பிக்கையும் வராது. ஆனால் உறவினர்கள் நம்பாட்டாலும் 11ஆம் மணி வேளையில் சும்மா நிற்கிறவனாக இருந்தாலும் என்னை தேடியும் ஒரு எஜமான் வந்தார். என் மேலே அக்கறை உள்ளவர் ஒருவர் வந்தார். இயேசு அழகை பார்க்கிறவர் அல்ல, இயேசு வளர்த்தியை பார்க்கிறவர் அல்ல, இயேசு பணத்தை பார்க்கிறவர் அல்ல, இயேசு எதையும் எதிர்பார்க்காதவர். இயேசு தகுதியை பார்க்கிறவர் அல்ல, இயேசு அழைத்த பிறகு நம்மை தகுதிப்படுத்துகிறவர். ஒருவேளை அவர் தகுதி பார்த்துதான் ஊழியத்துக்கு அழைப்பார் என்றால் உண்மையில் நான் வந்திருக்க முடியாது. நீங்கள் ஒருவேளை வந்திருக்கலாம், நான் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் தேவன் கிருபையாய் அவருடைய ராஜ்யத்தின் பணியிலே கிருபையாய் சேர்த்தார். ஆமென். ஒருவரும் நம்பாமல் 11ஆம் மணி வேளையில் எஜமான் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய 16வது வயதிலே ஆண்டவர் அழைத்தார். 17வது வயதிலே எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ தேவ மனிதர்கள், தேனியில் இயேசு பண்ணையில் தேவ மனிதர்கள் நடத்துகிற எஸ்ஐகே பிரான்சிஸ் அவர்கள் நடத்துகிற கூட்டங்கள், ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்களுடைய வருகிற கூட்டங்களுக்கெல்லாம் என்னை அழைத்து போகிறதற்கு இங்கே இருக்கிற தேவ மனுஷங்கள்லாம் அவங்களே பணம் போடுவாங்க, அவங்களே வேன் ரெடி பண்ணி என்னை கூட்டு போகிறதுக்கு பிளான் போடுவாங்க. ஒவ்வொரு வழக்கிலிருந்து நான் ஜெயிலிருந்து வெளியே வரும்போதெல்லாம் இந்த பையனை எப்படியாவது பிடிச்சிட்டு போயிடணும், ஒரு வார்த்தையாவது தொட்டுருன்னு சொல்லி எவ்வளோ பிளான் போடுவாங்க. அவங்க போடுற பிளான் பார்த்து இந்த பகுதியாக வரும்போது இந்த பகுதியாக ஓடி போயிடுவேன். ஒரு வார்த்தையாவது தொட்டுட்டோம், இனியாவது வழக்குக்கு போகாமல் இருப்பாங்க, இனியாவது பிரச்சனை பண்ணாமல் இருப்பாங்கன்னு சொல்லி எவ்வளவோ பிளான் போட்டு பார்த்தாங்க. ஆனால் யார் கையிலே சிக்காமல் ஓடி 17வது வயது, 20வது வயது, 22வது வயது, 25வது வயதில் எவ்வளோ ஆண்டுகள் கர்த்தர் கூப்பிட்டு பார்த்தார். சும்மா நிற்கிற யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத, அம்மாவுக்கு பிரயோஜனம் இல்லை, அப்பாவுக்கு என்ன வச்சு பிரயோஜனம் இல்லை, சகோதரிகளுக்கு பிரயோஜனம் இல்லை, உறவினர்களுக்கு பிரயோஜனம் இல்லை, நான் போகிற சபைக்கு பிரயோஜனம் இல்லை, பாஸ்டருக்கு பிரயோஜனம் இல்லை. எத்தனை போதகர்களை நான் அடித்திருக்கிறேன், ஊழியக்காரங்களை அடிச்சிருக்கிறேன், எத்தனை தேவ மனிதர்களை மிரட்டி இருக்கிறேன். ஒரு நாள் அடிக்கடி எங்கள் பாஸ்டர் சர்ச்சுக்கு வான்னு கூட்டே இருந்தார். ஒரு நாள் ஒரு பையனை அருவாவை தூக்கி கழுத்தில் தூக்கி வைக்கும்போது வீடு விசிட் போகும்போது என்னை பார்த்துட்டார். சர்ச்சுக்கு வரலையா சதீஷ் அப்படின்னு என்னைக்கோ கூப்பிட்டு இருந்தார். வர்றேன் பாஸ்டர் வர்றேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நாள் ஒரு 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 இருட்டு பகுதியில் அருவாவை தூக்கி ஒரு பையனை தூக்கி கழுத்தில் வச்சுட்டு நிற்கும் போது பாஸ்டர் பார்த்துட்டார். அதுலேருந்து வாயை திறக்கவே மாட்டார், வாரியான்னு கூப்பிடவே மாட்டார். அதோட சரி, அதுக்கு பிறகு எதுவுமே பார்க்குறதில்ல கேட்குறதில்ல. சர்ச்சுக்கு போனால் அவருக்கு நான் சோத்திரம் பண்ண முடியாது, அவர் எனக்கு சோத்திரம் போடுவார். அவன் சர்ச்சுக்கு போகும்போதே ஒரு தெனாவட்டாக போகிறது, ஆமாம் ஒரு பந்தாவாக போகிறது. என் பையங்கள்லாம் வெளியே ரெடியாக காத்துட்டு நிற்பாங்க. ஆராதனை முடியறதுக்குள்ளே ஆமேன்னு சொல்கிறதுக்குள்ளே என்ன ஆத்மா போட கண்ணை மூடினாங்கன்னா நான் வெளியே ஓடி போயிடுவேன். அம்மா கட்டாயப்படுத்தி சர்ச்சுக்கு கூட்டு போவாங்க. அம்மாவெல்லாம் சொன்னாங்க இது தேர மாட்டான் அவ்வளோதான். ஊழியக்காரங்களாம் சொன்னாங்க இது உங்கள் பையன் அவ்வளோதான் தேர மாட்டான், ஓடி போயிட்டான், சர்ச்சை விட்டு போயிட்டான், அப்படி போயிட்டான் இப்படி போயிட்டான், விளங்கவே மாட்டான், முடியாது. ஆமாம், எல்லாரும் ஓரம் கட்டப்பட்டு 12 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை கிடைக்க வேண்டிய ஒரு தருவாயில் முடிந்து போனது என்று 11ஆம் மணி வேளையில் சும்மா இருந்த என்னை ராஜ்யத்தின் பணிக்கு என் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாக்கி வா என்று அழைத்த உன்னதமான தேவன் இயேசு. அல்லேலூயா. நீங்களும் சும்மா இருந்தவர்களா, பிரயோஜனமாக இருந்தவர்களா, 11ஆம் மணி வேளையில் நின்றவர்களா? சும்மா நின்ற 11ஆம் மணி வேளையில் இருந்த சிலரை கர்த்தர் தன் பணிக்கென்று சேர்த்து கொண்டார். அல்லேலூயா.
எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. வேலைக்கு பார்க்கும் வேலை முடித்த பிறகு தன் உதவியாளரை அந்த திராட்சை தோட்டத்து முதலாளி கூப்பிட்டு சொல்லுகிறார், பிந்தினவனிலிருந்து முந்தினவன் வரைக்கும் சம்பளத்தை நீ போடு. யார் பிந்தி வந்தாங்களோ அவங்ககிட்ட என்ன செய், சம்பளத்தை ஆரம்பின்னு சொல்லி அழகாய் வேதம் சொல்லுகிறது. 9வது வசனம், அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். இந்த முந்தி வந்தவர்களிலிருந்து பிந்தி வந்தவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அந்த முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். 40 ஆண்டுகள் இங்கே இருக்கிற எல்லாருடைய வயதை நாம் எட்டி பார்த்தால் அதிகமான வயது உள்ளவர்கள் ஒரு 50 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆனால் நமக்கு முன்னாடி 45 ஆண்டுகளுக்கு முன்பதாக 60 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஊழியம் செய்தவர்கள் ஆரம்ப நாட்களில் நாம் தூரத்திலிருந்து அவர்களை பார்த்து கொண்டே இருந்திருப்போம். அவர்கள் ஸ்டேஜில் இருந்து வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டிருந்திருப்பார்கள், பாடியிருப்பார்கள், மகிமைப்பட்டிருப்பார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருப்பார்கள். நாம் தூரத்திலிருந்து ஒரு விசுவாசியை போல பயந்து அவர்களை உற்று கவனித்து கொண்டே இருந்திருப்போம். ஆனால் காலங்கள் போக 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 விரைந்த காலகட்டங்களிலே கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி அவருடைய ஊழியத்திற்கு அழைத்து அவர்கள் இருக்கிற அதே மேடையிலே நம்மையும் அமர வைத்திருப்பார். நம்மை சமமாக்குகிற நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சோத்திரம், அப்படிப்பட்ட அனுபவம் பெற்றிருக்கிறீங்க? ஆமென். நாம ரசித்தவர்கள், நாம் இவர்களைப் போல பயன்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்போம். நாம் இவர்களைப் போல இவர்களோடு இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்போம். அவர்களைப் போல பாட வேண்டும், அவர்களைப் போல ஆராதிக்க வேண்டும், அவர்களைப் போல ஆண்டுடைய வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்களை உற்று கவனித்து கொண்டே இருந்திருப்போம். ஆனால் குறுகிய காலகட்டத்திற்குள்ளாக தூரமாய் நின்று நம்மை அவர்களோடு உட்கார வைத்து அவர்கள் ஊழியத்திற்கு நம்மை அழைத்து நம்மை பயன்படுத்துகிற அளவிற்கு கர்த்தர் அவர்களோடு நம்மை சமமாக்குவார். ஆமென். அந்த சமமாக்குகிற அந்த தருவாயை பார்க்கும்போது ஆண்டவரை நினைத்து நான் சந்தோஷப்படுவேன், ஆண்டவரை நினைத்து மகிமைப்படுவேன். பரிசுத்தவான்களோடு ஒரே அறையில் தங்குவதற்கு, அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்வதற்கு, அவர்கள் பேசுகிற பல பிரேயர் கேம்ப், பல பவர் கேம்ப், ட்ரைனிங் கேம்ப் எல்லாவற்றிலும் பேசும்போது நான் நினைத்து பார்ப்பேன், இதே ட்ரைனிங் கேம்பில் நான் பங்கு கொள்வதற்கு ஒரு நாள் விசுவாசியாக கலந்து கொண்டேன். ஆனால் நொடி பொழுதில் 16 ஆண்டுகளிலே அந்த கேம்பில் ஒரு செய்தியாளராய் கர்த்தர் கொண்டு வந்து அந்த பரிசுத்தவான்களோடு உட்கார வைப்பாரானால் நம்மை சமமாக்குகிறவர் தேவன். 3ஆம் மணி வேளையில், 6ஆம் மணி வேளையில், 9ஆம் மணி வேளையில், 11ஆம் மணி வேளையில் வந்தவர்களாக பார்ப்பதில்லை. எவர்கள் தன் திட்டத்திலே உகந்த, தன் திராட்சை தோட்டத்திற்கு உகந்தவர்கள், எஜமானின் வேகத்தை புரிந்தவர்கள், எஜமானின் தாகத்தை புரிந்தவர்கள், எஜமானின் ஏக்கத்தை புரிந்தவர்கள், எஜமான் கல்வாரி சிலுவையிலே முள்முடி சூடப்பட்டவராய், வாரினால் அடிக்கப்பட்டவராய், கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டவராய், தன் ஜீவனை கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காய் சிந்திய அந்த வாரத்தை புரிந்தவர். ஏனையா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 10000ங்களில் சிறந்தவர். அந்த கேடு அடைந்தாரே, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டாரே, என் இந்திய தேசத்தை ரட்சிப்பதற்காக, உலகம் முழுவதும் மகா பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்காக 3ஆம் மணி வேளை, 6ஆம் மணி வேளை, 9ஆம் மணி வேளையில் இருக்கிறவர்கள் நல்லவர்கள், பரிசுத்தவான்கள், உண்மையானவர்கள் எத்தனை பேர் இருக்க, ஒன்றுமில்லாத பரிசுத்தம் இல்லை, உண்மை இல்லை, நீதி இல்லை, நீதிகேடு உள்ள என்னை அவர் முன்குறித்தார், உங்களை முன்குறித்தார். எதற்காக? அவரின் வாஞ்சையை நிறைவேற்றுவோம் என்கிற நம்பிக்கை. பெற்றோர்கள் நம்பாமல் போகலாம், நண்பர்கள் நம்பாமல் போகலாம். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது, நம் மூலமாய் தேசம் முழுவதும் கர்த்தர் பக்கம் சேர்க்க போகிறது. இது உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல. உதவாக்கரைகள், பிரயோஜனம் இல்லாதவர்கள், சும்மா நிற்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் ஒரு நம்பிக்கையாய் பார்க்கிறார். பெற்ற தாய் நம்மளை மறந்து போகலாம், உதவாக்கரையாக பார்க்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்கள் நம்ம எப்படி பார்க்குதுன்னா, என் பிள்ளை எனக்காக
ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை உயர்த்துவோம், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம் என்று அவருடைய கண்கள் நம்மீது உலாவிக் கொண்டே இருக்கிறது. அளவற்ற கிருபையை உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். விலையேற பெற்ற அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிறார். விலையேற பெற்ற திட்டத்தை கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிறார். ஏன் அநேக பேர் கலந்து கொள்ள வேண்டிய இந்த முகாமில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம் ஆண்டவர் ஏன் சேர்த்திருக்கிறார்னா, தேவன் தெரிந்து கொண்டு 12 பேரை செலக்ட் பண்ணது போல குறிப்பிட்ட வேலைக்காக குறிப்பிட்ட நபர்களை அவர் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த முகாமுக்கு வந்ததினால் அல்ல, தேவன் இந்த திட்டத்தில் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை, இந்த மணி பொழுதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த முகாமில் நீங்கள் வந்ததினால் அல்ல, இது தேவ திட்டமாய் இருக்கிறபடியினால் இந்த முகாமுக்கு பிறகு தேவன் உங்களை பயன்படுத்துகிற விதம் வித்தியாசமாயிருக்கும். அற்பமாய் பார்த்தவர்கள் உங்களை ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். கேவலமாய் உங்களை பார்த்தவர்கள் உங்களை ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். உதவா கரையாய் பார்த்தவர்கள் உங்களை உற்சாகமாய் பார்ப்பார்கள். நீங்க பேச பேச அவர்களுக்குள்ள விசேஷித்த கிருபைகள் பெருகும். நீங்க பேச பேச தேவ மகிமை அவர்களுக்குள்ள வெளிப்படும். உதவா கரையாய் 11ஆம் மணி வேளையில் இருந்த என்னை, 11ஆம் மணி வேளையில் சும்மா நின்ற நம்மை அவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம், இன்றைக்கு கிட்டத்தட்ட நம்முடைய ஊழியங்களில் எல்லாம், நான் செய்கிற ஊழியங்களில் எல்லாம் இந்த 17 ஆண்டுகளில் எண்ணி பார்த்தால் அடிமையின் மூலமாய் ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ தேவ பிள்ளைகள் இன்றைக்கு முழு நேரமாய் ராஜ்யத்தின் பணியை செய்து ஆண்டவருடைய கிருபையினாலே 17 ஆண்டுகளில் ஒரு கிட்டத்தட்ட 12,000 13,000 தேவ பிள்ளைகள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிற அளவிற்கு ரட்சிப்புக்குள் நடத்த கர்த்தர் கிருபை கொடுத்தார். 11ஆம் மணி வேளையில் வந்த, சும்மா இருந்த, பிரயோஜனமற்று இருந்த ஆண்டவர் தன்னுடைய பணிக்காக இப்படிதான் போராடி கொண்டே இருக்கிறார். இப்படிப்பட்ட முகாம்களை ஆங்காங்கே நடத்த வைத்து, இப்படிப்பட்ட கூட்டங்களை எல்லாம் நடத்த வைத்து, 3 நாட்கள் 4 நாட்கள் உட்கார வைத்து, வசனங்களை போதிக்க வைத்து, ஆலோசனைகளை கேட்க வைத்து, பாடி துதிக்க வைத்து, அதிக நேரம் நானும் நினச்சிருக்கிறேன், ஐயோ ஊழியங்கள் போயிட்டே இருக்கிறோம். 3 நாள் செல்ல சுவிட்ச் ஆஃப் ஆக்கணும். 3 நாள் இதே மாதிரி முகாமில் வந்து என்ன செஞ்சிடணும், உட்கார்ந்துடணும், நல்லா ஆராதிக்கணும். ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் சொல்கிறேன், என் ஆண்டவருடைய சமூகத்தில் தனி அறையில் அவன் நல்லா ஆடி பாடி துதிக்கிறவனா, அபிஷேகத்தில் தூக்கி எரியப்பட்டு அந்நிய பாஷையில் பல மணி நேரம் விழுந்து கிடக்க ஆசைப்படுகிறவன் நான். ஆனால் இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஊழியம் போய் இப்படி ஆவியில் நரம்புகிறவங்களை பார்த்தா நமக்கு பொறாமையாக இருக்கும். எத்தனை பாஸ்டருக்கு பொறாமையாக இருக்கும்? எத்தனை ஊழியக்காரங்களுக்கு பொறாமையாக இருக்கும்? ஆமென். ஐயோ இப்படி குதிக்கிறாங்களே, ஐயோ நாமெல்லாம் குதிக்க முடியலையே, நம்ம குதிச்சா என்ன சொல்லுவாங்க, ஆவியை அடக்க தெரியாதவம்பாங்களே. இப்படி எல்லாரும் ஆவியில் நிரம்பும்போது இந்த பாஸ்டும் ஜெப நடத்துகிற பாஸ்டும் குதிச்சுட்டு இருக்காரேன்னு சொல்லுவாங்களே. நம்மளால் அடக்க முடியாது. ஏன்னா தனி அறையில் தூக்கி வீசப்பட்டவங்க, தனி அறையில் அங்கே தூக்கி அபிஷேகத்தில் நிரம்பி அங்கே தூக்கி எறிஞ்சு இங்கே தூக்கி எறிஞ்சு அப்னிய பாஷையில் பேசி 1.5 மணி நேரம் ஒரே பாடலை பாடி ஆராதிச்சு, 2 மணி நேரம் ஒரே பாடலை பாடி ஆராதிச்சு, ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு மகிமைப்படுத்தி பல மணி நேரம் அப்பா சமூகத்தில் காத்திருக்க வச்சு வெளியே வரும்போது காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலனாய் நம்மளை வர பண்ணுவார். ஆமென். இந்த பிரசங்கத்திற்கு வருவதற்குள்ள ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற மாதிரி வலி. ஆமென். வெறுமையா மைக்க பிடிக்க முடியாது, அப்படி பிடித்து பழக்கவும் இல்லை. அப்படிப்பட்ட பழக்கம் நாசமாய் போவதாக. ஆமென் சொல்லுங்க. பலிபீடத்திற்கு வருவதற்கு முன்பதாக நாம் எல்லோரும் தேவ சமூகத்தில் பல மணி நேரம் விழுந்து கிடக்காமல் பலிபீடத்திற்கு வருவது சாபம். தேவ சமூகத்தில் காத்திருக்காம, அந்நிய பாஷை பேசாம, வேதத்தை தியானிக்காம, ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தாம, பாவ அறிக்கை பண்ணாம, நம்மளை உணராம ஊழியம் செய்வது சாபம். இன்னைக்கு எல்லாம் பைபிள் காலேஜில் போய் நல்லது, சந்தோஷம். நாங்களும் வேதாகம கல்லூரி வைத்திருக்கிறோம். ஆனால் வேதாகம கல்லூரி படிக்கிறது நல்லது. ஆனால் வேதாகம கல்லூரி படிக்கும்போது அறிவை உண்டாக்குமே தவிர நமக்கு அனுபவத்தை தருவது தேவ சமூகம். ஹல்லேலூயா. அறிவு ஊழியத்துக்கு வேண்டாம், தேவனோடு இருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. அனுபவம் இல்லாமல் அறிவு இருந்து வேஸ்ட்.
இன்னைக்கு அறிவு தான் பிரசங்கத்தில் வெளிப்படுது, அறிவு தான் பலிபடுத்து பலப்படுது. ஆனால் நீங்களும் நானும் அப்பா கூட இருக்கிற அனுபவத்தில் நின்றுட்டோன்னா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைய ஜனங்களால் தொடப்படுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மூலமா செய்ய போகிற பயங்கரமான காரியத்தை நிறைய பேர் பார்ப்பாங்க, பயங்கரமானவங்க பார்ப்பாங்க. ஆரம்ப நாட்களில் இப்படி தான் நம்ம எல்லாரையும் கர்த்தர் உருவாக்கினார். நிறைய நாட்கள் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் 11ஆம் மணி வேளையில் வந்தவங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் சும்மா நின்னவங்க, உங்களுக்கு பாட தெரியாது, உங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, உங்களுக்கு வேதத்தை வாசிக்க தெரியாது தான். வேதத்துக்கு ஆதி ஆகமத்துக்கு அடுத்த புஸ்தகம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது தான், அது ஜெயிலில் இருக்கும்போது. பாட தெரியாது தான், அது ஜெயிலில் இருக்கும்போது. பிரசங்கம் பண்ண தெரியாது தான், அது ஜெயிலில் இருக்கும்போது. ஆனால் வெளியே வந்த பிறகு அவர் ரட்சித்து எங்க மேல ஊற்றப்பட்ட 11ஆம் மணி வேளையில் சும்மா இருந்த எங்க மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம், விலையேறப்பட்ட அபிஷேகம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். ஆனால் மனசுக்குள்ள சிறுமனப்பான்மை அதிகமாக இருக்கும். எல்லாரும் நல்ல ஆங்கில புலமை பெற்றவர்கள், நல்ல பேசுகிறவங்க, நல்ல பிரசங்கம் பண்ணுறவங்க, நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவங்கெல்லாம் பயன்படும் போது மனசுக்குள்ள ஐயோ நம்மெல்லாம் இப்படி நமக்கு பேச தெரியலையே, நமக்கெல்லாம் இப்படி பேச தெரியல, நிறைய நாட்கள் வேதனைப்பட்டது உண்டு. ஆனால் நாட்கள் போக 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 தேவன் நம்ம மேலே நமக்கென்று தனி பிரசங்க அழக வைத்திருப்பார். நான் முன்னாடி ஒரு தேவ மனிதரை அவரை ரோல் மாடலாக பார்த்து அவரை மாதிரியே பிரசங்கம் பண்ணுவேன், அவரை மாதிரியே நான் பேசுவேன். கிட்டத்தட்ட நிறைய நாட்கள் அந்த அவருடைய சிடி கேசட் போட்டு அதிகமாக மெசேஜ் கேட்பேன். அவங்க பிரசங்கத்தில் மூலமாக ரட்சிக்கப்பட்டதுனால, அந்த ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டதுனால அந்த வார்த்தைகள் அவங்க பேசுகிற ஸ்டைல் அதிகமாக வரும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அது எனக்கு பிடிக்காமலே போச்சு. அதே மாதிரி பேசக்கூடாது, அதே மாதிரி பிரசங்கம் பண்ணக்கூடாது. நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தில், நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஸ்டைலில் நம்ம போகணும்னு சொல்லி நிறைய நாட்கள் அதற்காக ஜெபம் பண்ணி அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தேன். ஒரு நாள் 11ஆம் மணி வேளையில் வந்தியே, அது 11ஆம் மணி வேளையில் வந்தியே, உன்னை வச்சு எந்த விதமான பயனும் இல்லை என்று எத்தனையோ பேர் என்னை பார்த்து பேசியிருக்காங்க, ஏளனம் பண்ணியிருக்காங்க, கேலி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், உன் மேலே வைத்திருக்கிற அபிஷேகம் அது விசேஷித்த அபிஷேகம். நீ சாதாரண நினைக்காத. உன் குடும்பத்தில் வசதி இல்லைன்னு நினைக்கிறியா? எனக்கு சொந்த வீடுகள் 44 ஆண்டுகள் சொந்த வீடு கிடையாது. எந்த விதமான வசதிகள் என் தாயும் தகப்பனும் என்னால் எனக்கு அவர்கள் சேர்த்து வைக்க முடியவில்லை. ஆனால் இன்று வரைக்கும் எந்த விதமான சொத்துக்கள் இல்லாவிட்டாலும் ஆண்டவருடைய பரம அழைப்பு ஒன்று இருக்கிறது, பரம திட்டம் ஒன்று இருக்கிறது என்று அதற்கு ஓட வைத்தார். ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு 60 வயது நிரம்பிய ஒரு முதியவர், இந்த சின்ன பையன் இப்படி பிரசங்கம் பண்றானே, என்ன பேசுறான், நம்ம காலத்தில் டிஜிஎஸ் ஐயாவை பார்த்துருக்கிறோம், பெரிய பெரிய ஊழியக்காரங்களை பார்த்துருக்கிறோம், இவனை கொண்டு முழு இரவச்சத்தில் பேச வச்சிருக்காங்களேன்னு சொல்லி திரளான கூட்டத்தில் கேவலமா என்னை பார்த்துட்டே இருக்கிற முதியவர். கூட்டம் முடிந்தது. கடைசி ஜபத்தில், அர்ப்பணிப்பு ஜபத்தில் நான் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் இப்போ ஜபிக்க போகிறோம்னு சொல்லும்போது அந்த மனுஷன் அற்பமாக பார்த்துட்டு எந்திரிச்சு நின்னாராம். இந்த சின்ன பையன் சொல்லி நாம் எந்திரிச்சு நிற்கணுமான்னு சொல்லி எல்லாரும் எந்திரிச்சதுனால ஒரு பேருக்காக எந்திரிச்சு நின்னாராம். உடனே நான் சொன்னேன்னா, எல்லாரும் நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நான் சொல்கிறேன், ஆவியானவர் இப்போ உங்களை தொடுறார், ஆவியானவருடைய வல்லமை உங்களை நிரப்புதுன்னு சொல்கிறேன். அவர் கண்ணை திறந்து கண்ணை மூடலை. இவன் சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? கண்ணை மூடணுமா? சின்ன பைய அப்படின்னு என்ன நினச்சிட்டு நின்னாராம். கண்ணை திறந்தே இருந்தாராம். எனக்கு இது தெரியாது. உடனே திடீர்னு நல்லா இருந்த மனுஷன் 1 மணி நேரம் சத்தமாக எழ ஆரம்பித்தார். என்னன்னு தெரியல, நான் நினச்சேன் ஏதாவது கரண்ட் ஒயர் எதுவும் மிதிச்சிட்டாரா, ஏன் இவ்வளவு பயங்கரமாக அழுறாருன்னு பார்த்தா பயங்கரமான அழுகை. கூட்டம் முடிந்தது. கூட்டம் நடத்துகிறலாம் சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. எல்லாரும் வந்து கண்ணை தொடச்சி பார்க்குறாங்க, அழுகை நிப்பாட்ட முடியலை. உடனே அந்த 60 வயது நிரம்பிய முதியவர் என் கையை பிடிச்சிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப சாரி தம்பி, என்னை மன்னிச்சிருங்க. ஏன்யா நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாத சொல்லும்போது சொன்னார், ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொடுகிறாருன்னு சொன்னீங்க, உங்கள் சரீரத்திலிருந்து ஒரு பயங்கரமான வெண் வஸ்திரம் தரித்தவர் வெளியே வந்து நின்று படியில் இறங்கி வந்து என்னை முதலாவது தொட ஆரம்பித்தார். அப்பொழுது என் மீது மின்சாரம் பாய்ந்த வல்லமை நிரப்ப ஆரம்பித்தது. என்னால் தாங்கவே முடியவில்லை. நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன், ஒருவரையும் அற்பமாய் நினைத்து விடக்கூடாது. மனிதர்கள் அற்பமானவர்கள் தான், ஆனால் அவர்களுக்குள் இருக்கிறவர் இயேசு பெரியவர்.
ஹல்லேலூயா. 11ஆம் மணியில் வேளையில் வந்தாலும் நம்மை அழைத்தவர் உன்னதமானவர். நமக்குள் இருக்கிறது விசேஷித்த கிருபை, நமக்குள் இருக்கிறது தேவ வல்லமை. இந்த கூட்டத்தில் கூட உங்களை நீங்கள் அற்பமாய் நினைத்து கொண்டு வந்திருக்கலாம். என்னை வைத்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது, நான் இந்த விஷயத்தில் ஒழுங்கில்லையே, இந்த விஷயத்தில் சரியில்லையே, 2 நாள் ஒழுங்காயிருக்கிறேன், 3வது நாள் தவறி விடுகிறேன், பேசக்கூடாததை பேசி விடுகிறேன், பார்க்கக்கூடாததை பார்த்து விடுகிறேன், விழக்கூடாததை விழுந்து விடுகிறேன், என்னை வைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை, என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, என்னை வச்சு எந்த பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை நண்பர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், உறவினர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனமானவர்கள். ஆண்டவர் உங்களை மிகவும் எதிர்பார்க்கிறார், உங்களை மிகவும் நேசிக்கிறார். தேவன் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமானது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது இப்போவே தெரியுது? ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய போகும் காரியம் பயங்கரமாயிருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஆமென், ஆமென். நிச்சயமாய் முன்மாறி காலத்தில் அப்போஸ்தலர்களை எப்படி தேவன் பயன்படுத்தினாரோ, இந்த பின்மாறி காலத்து மழை பெய்ய போகிற இந்த காலகட்டத்தில் உங்களை கொண்டு செய்ய போகும் காரியம் பயங்கரமாயிருக்கும். லாசருவை கொண்டு ஆண்டவர் 4வது நாள் உயிரோடு எழும்ப வல்லமை உள்ளவராயிருந்தால் அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான், இதிலும் பெரிதானவைகளை செய்வான். அப்படின்னா என்ன? நான் 4 நாளில் எழுப்பினேன்னா என்ன விசுவாசிக்கிறவன் 40 நாள் ஆனாலும் உயிரோடு எழுப்புவான். உங்களை கொண்டு தேவன் செய்ய போகிற மகத்துவமான காரியத்தை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த கடைசி காலத்திலாவது 3ஆம் மணி 6ஆம் மணி 9ஆம் மணி வேளையில் இருந்தவர்களை விட 11ஆம் மணி வேளையில் நாம் வந்திருந்தாலும், இந்த கடைசி நொடி பொழுதில் வந்திருந்தாலும், உலகம் முடிவடை போகிற இந்த கடைசி காலத்தில் ஊழியர்களாய் வந்திருந்தாலும் உங்களைப் போல விலையேற பெற்றவர்கள் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. 3ஆம் மணி வேளையில் வந்தவர்களுக்கு ஒரே சம்பளம் தான், 11ஆம் மணி வேளையில் வந்தவர்களுக்கும் ஒரே சம்பளம் தான். ஆண்டவர் ஒரு நாளும் வயதை பார்க்கிறவர் அல்ல, ஆண்டவர் ஜாதி பார்க்கிறவர் அல்ல, ஆண்டவர் வசதியை பார்க்கிறவர் அல்ல, ஆண்டவர் எதையுமே நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை புரிந்து அவருக்காய் ஓடுகிற ஒரு கூட்டத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு பேரை ஆண்டவர் இந்த இடத்துல வைத்து உருவாக்குகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் இவ்வளவு பேரை இங்கே அழைத்து அவருடைய மகத்துவத்தை உங்களுக்குள்ளே கடத்தி, ஆண்டுடைய தரிசனத்தை உங்களுக்குள்ளே கடத்தி, கர்த்தர் உங்களை கொண்டு போகிற எல்லைகளுக்கு கொண்டு போக முன் குறித்ததற்கு காரணம், இந்த 11ஆம் மணி வேளையில் உன்னை அழைத்திருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியம் அது மகத்துவமாயிருக்கும். ஏன் இந்த 9ஆம் மணி 3, 6, 9 அழைத்தவர்களோடு இந்த 11ஆம் மணி வேளையில் வந்தவரை சமமாக்கினார்? ஏன் அவர்களோடு கூட அவர்களை ஒரே சம்பளத்துக்கு உட்படுத்தினார்? அவர்களை ஏன் இவர்களோடு கூட மேன்மையாக பார்த்தார், அவர்களோடு கூட சரிசமமாக பார்த்தார் என்று வேதத்தை வாசித்து பார்க்கும்போது, ஆண்டவர் இந்த 3ஆம் மணி வேளை, 6ஆம் மணி வேளை, 9ஆம் மணி வேளையில் வந்தவர்களோடு கூட கடைசி நேரத்தில் 11ஆம் மணி வேளையில் வந்தவர்களை ஒப்பிட்டு பார்க்கிறார். ஏன் நம்ம எல்லாம் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்க, நேற்றுக்கு நம்ம பேசினது போல அன்னைக்கு காலில் செருப்பு கிடையாது, போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை. நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரே சட்டையை ஒரே வேட்டியை அதே துவைத்து போட்டிருப்பாங்க. நான் சின்ன பிள்ளையில் பார்த்துருக்குறேன். நிறைய வாலிப தங்கச்சிமார்கள் இருக்கீங்க, உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நான் சின்ன வயதில் பார்க்கும்போது அந்த நாட்களில் நம்ம தாத்தாமார்கள் பேரகான் செப்பல் போட்டிருப்பாங்க, அதான் பெருசு. அப்போ அந்த பேரகான் செப்பல் போட்டு கால் பின்பக்கம் பட்டு அந்த பேரகான் செப்பல் என்ன செஞ்சுருக்கோம், பிஞ்சு போய் தேஞ்சு போய் ஓட்டை விழுந்திருக்கும். அந்த வாரத்து போய் அதை மாட்டுறதுக்கு காசு இல்லாமல் பின் வச்சுட்டு அதை ஊக்கு வச்சு குத்திட்டு என்ன செய்வாங்க, அந்த ரப்பர் வச்சு பார்த்துருக்கீங்களான்னு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இதை வச்சுட்டு தான் அவங்க ஊழியம் செய்வாங்க. ஆனால் ஒரே ஒரு சோல்னா பை போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே பைபிள் வச்சுருப்பாங்க. அந்த நாட்களில் எதுவுமே கிடையாது, எந்த வசதியுமே கிடையாது. தண்ணி குடிக்கிறதுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ மாதிரி எங்களை மாதிரி ஊழியக்காரங்க, நம்மளை மாதிரி ஊழியக்காரங்க போனால் யாராவது நமக்கு டீ வாங்கி கொடுப்பாங்க, சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அந்த நாட்களில் அதுவும் ஆவிக்குரியவங்களை, அதுவும் அந்நிய பாஷை பேசுகிறவங்களை யாரும் சேர்க்க மாட்டாங்க. அப்போவும் அந்நிய பாஷை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே இருந்தாங்க. அன்னைக்கு எல்லாம் அன்னைக்கு ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு சைக்கிள் இல்லை, அன்னைக்கு கார் இல்லை, அன்னைக்கு ஃபோன் இல்லை, அன்னைக்கு வீடு இல்லை, அன்னைக்கு சபை இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் அபிஷேகம் இருந்தது. ஆனால் அன்னைக்கு உண்மையுள்ள ஆராதனை இருந்தது. ஆனால் அன்னைக்கு எழுப்புதல் இருந்தது. அன்னைக்கு ஒரு வாரத்திற்கு ஒவ்வொரு சபையிலையும் 50 பேர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பாங்க. அன்னைக்கு வாரம் ஞானஸ்தானம் ஆராதனை நடந்துகிட்டே இருக்கும். இப்போ முக்குனவனே கூட்டு முக்க வேண்டியிருக்கு.
திருப்பி 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 ஷீலாவையே முக்க வேண்டியிருக்கு, திருப்பி திருப்பி சாமுவேலையே முக்க வேண்டியிருக்கு, போட்ட அடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்ப. ஆனால் அன்னைக்கு வாரம் 50 பேருக்கு 100 பேருக்கு ஞானஸ்நான ஆராதனை. அன்னைக்கு கீபோர்டு கிடையாது, அன்னைக்கு வெறும் ட்ரம்மு தான். அந்த ட்ரம்மு வச்சே ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, இந்த பாட்டை 3 மணி நேரம் பாடி வேற 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 டியூனே வராது. 4/4 8/4லாம் 8ம் கிடையாது, 1ம் கிடையாது, ஒரே அடி தான். டம்மு 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 டம்மு. அன்னைக்கு அபிஷேகம் டம்மு 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 குதிச்சு அடிச்சு நொறுக்கி போகும். பாயும் கிடையாது. அன்னைக்கு சாணி முழுவன தரதான். அடிச்சு நொறுக்கி இங்கே நின்னாலும் அங்கே போய் நிற்பாரு. அன்னைக்கு 3 மணி நேரம் ஆராதனை, 4 மணி நேரம் ஆராதனை. ஆமாம், அன்னைக்கு திருவிருந்து எடுக்கணும்னா ஆமாம் அன்னைக்கு வேளன் வெள்ளி சனி எல்லாம் காத்திருப்பு ஜபம், சுத்திகரிப்பு ஜபம் பண்ணாமல் அன்னைக்கு திருவிருந்தே கிடையாது. இப்போ சர்ச்சுக்கு லேட்டாக வந்தாலும் வாயை திறக்கு திருவிருந்துக்கு. அன்னைக்கு திருவிருந்தெல்லாம் அப்படி கிடையாது. அன்னைக்கு வேளன் வெள்ளி சனி காத்திருப்பு சுத்திகரிப்பு ஜபத்துக்கு வராதவங்களுக்கு யாருக்கு என்ன இல்லை. அன்னைக்கு மகிமையாக இருந்தது. அன்னைக்கு ஆடைகள் சூப்பராக போட்டிருந்தாங்க. இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் சர்ச்சுக்கு வரலாம். ஆனால் அன்னைக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. ஹலோ, என்னைக்கு சபை கட்டுப்பாடை இழந்ததோ அன்னைக்கு அபிஷேகம் சபையை விட்டு போயிட்டு. என்னைக்கு சபை கட்டுப்பாட்டை விட்டு கொடுத்ததோ, மனுஷனை சபை என்னைக்கு பிரியப்படுத்த ஆரம்பிச்சதோ அன்னைக்கு தேவனுடைய தொடுதலை சபை மறந்து போச்சு. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளணும், 3ஆம் மணி வேளை, 6ஆம் மணி வேளை, 9ஆம் மணி வேளையில் வந்தவங்க ஒரு வேளை விட்டு கொடுத்திருக்கலாம். ஆனால் கடைசி நொடி பொழுதில் நாம் அழைக்கப்பட்ட 11ஆம் மணி வேளையில் நம்மை தேவன் அழைத்திருக்க தெரியுமா? திரும்பவும் அந்த மகிமைக்கு நேராய் நம்மை கொண்டு செல்ல, திரும்பவும் தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்துவதற்கு, திரும்பவும் எழுப்புதலை மறந்து போன சபை, எழுப்புதலை மறந்து போன ஊழியன், அபிஷேகத்தை இழந்து போன ஊழியர்கள் மத்தியில் நம்மை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியம் அது மகத்துவமாயிருக்கும். 11ஆம் மணி வேளையில் தெரிந்து கொண்ட நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. மகிமையான நீங்க புரிந்து கொள்ளணும், யாருமே நம்மளை நம்பல, ஆனால் கர்த்தர் நம்மை நம்பினார். ஒரு சும்மா நின்னோம். பைபிள் சொல்லுகிறது, போகும்போதும் வரும்போதும் பார்க்குறேனப்பா, 3ஆம் மணி வேளையில் பார்க்குறேன், 6ஆம் மணி வேளையில் பார்க்குறேன், 9ஆம் மணி வேளையில் பார்க்குறேன், இப்பவும் பார்க்குறேன். எப்பவுமே சும்மா நிற்கிறீங்களே, ஏன் சும்மா நிற்கிறதா ஐயா எங்க வேலை? எங்களை யாரும் நம்பலை. ஆமே, யாருமே நம்பாதவர்களை தான் அவர் நம்புகிறார். எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறவங்க தான் ஜீசஸ்க்கு தேவை. நான் பைபிளே கரைச்சி குடிச்சிட்டு நான் அவருக்கு ஆலோசனை சொல்கிறவன் தேவையே இல்லை. ஆமே, ஆண்டவரை நீங்கள் வானத்தை கலரை இப்படி மாற்றிருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரை நீங்கள் மூக்கை இப்படி திருப்பி இருக்கலாம் ஆண்டவரே. நம்ம எல்லாருமே மழைநீர் தொட்டியாக மாறி இருப்போம். மூக்கை மேலே நிற்க வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? மிஞ்சின ஓவர் நீதிமான்கள் அவங்கெல்லாம் கர்த்தருக்கு தேவையில்லை. ஒன்றுமே தெரியாதுப்பா எனக்கு, ஏலிக்கள் தேவையில்லை, சாமுவேல்கள் கர்த்தர் தேவை. ஹலோ, மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்தில் ஏலி படுத்திருக்கிறான், பிரகாரத்தில் குட்டி சாமுவேல் இருக்கிறான். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து சாமுவேலே சாமுவேலே என்கிற சத்தம் ஏலிக்கு கேட்கவில்லை, ஏலியை தாண்டி சாமுவேலுக்கு கேட்கிறது. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், 6ஆம் மணி வேளை, 3ஆம் மணி வேளை, 6ஆம் மணி வேளை, 9ஆம் மணி வேளையில் வந்தவர்களுக்கு ஒருவேளை சத்தம் கேட்காமல் இருக்கலாம். 11ஆம் மணி வேளையில் வந்த, சும்மா நின்ன பிரயோஜனமற்ற வந்த நமக்கு சத்தம் கேட்கும். அவங்க எல்லாரும் உலகத்தை கலக்குனவங்க தான். அந்த 3, 6, 9 வந்தவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் தான். அவங்களுக்கு நம்ம ஒப்பிட முடியாது, அவங்களுக்கு நம்ம ஒப்பிட்டு நாம் பேசலை. அவங்க நல்லவர்கள், நம்மளை விட பிரயாசப்பட்டவங்க. இந்த மொபைல் நம்ம கைக்கு வந்து நம்ம குறைஞ்சது, நான் மொபைலை பார்த்து ஒரு 30 வருஷம் இருக்கும் இல்லையா? 30 வருஷத்துக்குள்ளே தான் இது தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சது. குறைஞ்சது 25 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1998 நான் இதை மாதிரி சாதா மொபைல் பார்த்துருக்குறேன். ஆனால் 30 வருஷமாக வைத்துக்கிடுங்களேன், இந்த மொபைல் இல்லாத வீடே இல்லை. மொபைல் எல்லாருக்கும் ரீச் ஆயிடுச்சு. மொபைல் வந்து 30 வருஷத்தில் எல்லார் வீட்லையும் ரீச் ஆயிடுச்சு. யார் வீட்டிலும் மொபைல் இல்லாத வீடே இல்லை. ஆனால் என் ஆண்டவர் வந்து 2025 ஆண்டுகள் ஆகிறது, இன்னும் என் ஆண்டவர் இந்தியாவில் ரீச் ஆகவில்லை.
உடைந்து போகிற ஒன்றுக்கும் உதவாத இந்த சாதாரணமான மொபைல் என் இந்திய தேசத்தில் இருக்கிற என் இந்தியனின் வீட்டுக்குள்ளே என் சகோதர சகோதரிக்குள்ளே மொபைல் ரீச் ஆயிடுச்சு. ஆனா எங்க அப்பா இன்னும் ரீச் ஆகல, இன்னும் எங்க ராஜா ரீச் ஆகல. அவர்தான் உலக ரட்சகர், அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் ஒருவரே பாவத்தை மன்னிக்கிறவர், அவர் ஒருவரே நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்று எல்லா கூட்டத்திற்கும் மத்தியிலும் என் ஆண்டவர் இன்னும் வீட்டுக்குள்ளே போக முடியாமல், இந்திய தேசத்திற்குள்ளே நுழைய முடியாமல், தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய முடியாமல், உலக நாடுகளுக்குள்ளே நுழைய முடியாமல் என் ஆண்டவர் இன்னும் ரீச் ஆகாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? நம்மை போன்றவர்கள் தேவனுக்காக எழும்பாமல் இன்னும் தாமதப்பட்டு கொண்டிருப்பதினாலே என் ஆண்டவர் இன்னும் இந்தியாவில் மகிமைப்படாமல் இருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இன்னும் கொஞ்ச காலகட்டத்தில் நம் மூலமாக இந்திய தேசம் கர்த்தரின் பக்கம் திரும்பும். ஒருவேளை நம்முடைய மரணம்தான் அதற்கு காணிக்கையாயிருக்குமானால் அதையும் கொடுத்து இந்திய தேசத்தில் எழுப்புதலை பார்ப்பதற்கு நாம் ஆயத்தமாகணும். ஒருவேளை இரத்த சாட்சிகள் எழும்பினால்தான், ஒருவேளை சாம்சனின் மரணத்தை, ஒருவேளை ஸ்தேவான் மரணத்தின் மூலமாய் ஒரு சவுல் எழும்புவானால், இந்த சாம்சனின் மரணத்தின் மூலமாக தான் இந்தியாவில் எழுப்புதல் வருவதாக இருந்தால் அதற்கு ஆயத்தம். எவர்கள் மூலமாக? சாம்சனின் மூலமாய் மகிமைப்பட்டாலும் பரவாயில்லை, அருள் அண்ணன் மூலமாய் மகிமைப்பட்டாலும் பரவாயில்லை, உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட்டாலும் பரவாயில்லை. ஒன்றை ஒன்று, என் எஜமான் ஜெயிக்க வேண்டும், என் எஜமான் மகிமைப்பட வேண்டும். எல்லாரும் இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லாருடைய முழங்காலும் அப்பாவுக்கு முன்னாடி முடங்கணும். நாவுகள் எல்லாம் சொல்லணும், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்கிற ஒரு சத்தம் தொனிக்கணும். ஆமென். நம்முடைய பிரதமர் சொல்லணும், ஜனாதிபதி சொல்லணும், இந்திய தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லணும், நம்ம காது கேட்கணும், கர்த்தரே தெய்வம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஊழியத்திற்கு ஒரு சபைக்கு போகும்போது நடு காரில் போயிட்டு இருக்கிற வலது பக்கம் இடது பக்கம் மக்கள் எல்லாம் கடைக்கு போயிட்டு இருக்காங்க, வயலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு பாரப்படுத்தினார். நீ வாழ்கிற இந்தியா தானே, நீ வாழ்கிற தமிழகம் தானே, பார் ஞாயிற்றுக்கிழமை யாருக்குரியது, ஓய்வு நாள் யாருக்குரியது? என் சாயில் படைக்கப்பட்டவன் வேலைக்கு போகிறான், என் சாயில் படிக்கப்பட்டவன் படிக்க போகிறான், என் சாயில் படைக்கப்பட்டவன் வயல்வெளிக்கு வேலைக்கு போகிறான். ஆனால் இந்திய தேசத்தில் எழுப்புதல் வரும்போது எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? ஒருவரும் வேலைக்கு போவதில்லை, ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. அன்னைக்கு எல்லாரும் எங்க இருப்பாங்க? சபைக்குள்ள கர்த்தரை ஆராதிச்சுட்டே இருப்பாங்க. ரோடெல்லாம் எம்டியா இருக்கும். ஒரு சபைகள்ல, சின்ன சபைகள்ல குறைஞ்சது 1000 ஆத்துமா இருக்கணும். பெரிய பெரிய சபைகள், சின்ன சின்ன சபைகள் எல்லாம் குறைஞ்சது 3-4 ஆராதனைகள் நடந்துட்டே இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஜனங்கள் எங்கேயும் போகக்கூடாது, கர்த்தரை ஆராதிச்சுட்டே இருக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். ஆமென். சட்ட சபைகள் எல்லாம் ஜெபம் பண்ணி தான் சட்ட சபையை ஆரம்பிக்கணும். பாராளுமன்றமும் அந்நிய பாஷையில் கர்த்தரை துதிச்சு தான் ஆரம்பிக்கணும். கர்த்தரே தெய்வம். அந்த சத்தம் கேட்கிற வரைக்கும் 11ஆம் மணி வேளையில் நம்ம வந்திருந்தாலும் யாரும் நம்பாதவங்க, யாரும் ஏற்றுக்கொள்ளாதவங்க, நம்மளை யாரும் ஆச்சரியமாக பார்க்காதவங்க, நீங்களாம் இப்போ வந்தவங்க தானே, உங்களுக்கு சின்ன வயசு தானே, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இந்த முகாம் நடத்தி உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லி நம்மை பார்க்கிறவங்களுக்கு முன்பதாக நீங்கள் புரிந்து கொள்ளணும், கர்த்தர் நம் மூலமாய் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். சும்மா 3 வேளை சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் ஊழியம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நமக்கு வசதி இருக்குது, கார் இருக்குது, வீடு இருக்குது, நல்ல ட்ரெஸ் இருக்குது, நல்ல பேசுறதுக்கு மைக் இருக்குது, நம்மை கூப்பிட்டு பயன்படுத்துவதற்கு தேவ மனுஷங்க இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாட்டாலும் தண்ணியை குடிச்சிட்டு ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தன் மூத்த மகளை இழந்த எத்தனை ஊழியர்கள், அந்த மூத்த பிள்ளையை தன் கையினால் குழி தோண்டி மூத்த பிள்ளையை புதைத்து விட்டு வரும்போது மனைவி மரித்து போவாள். திரும்ப அந்த மனைவி எடுத்துக்கொண்டு புதைத்து போகும்போது 2வது பிள்ளை 3 நாள் கழித்து மரித்து போகும். பார்த்தால் காலரா நோயினாலும், மஞ்ச காமாலை நோயினாலும், சீதபேதி நோயினாலும் 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம் தமிழகத்தை கூட்டம் கூட்டமாய் நோய்கள் கொன்று குவித்தது. ஆனாலும் பிள்ளைகளை பறிகொடுத்த, மனைவியை பறிகொடுத்த ஊழியர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று திரும்பவும் ஊழியம் செய்தார்கள். நாம் கையில் வைத்திருக்கிற தமிழ் வேதாகமம் நம்
கையில் கிடைப்பதற்கு அதை தமிழில் கொண்டு வந்த தேவ மனுஷன் பட்ட பாடுகள், இந்த எத்தனையோ தேவ மனுஷர்கள் இந்த வேதாகமம் நம்ம கையில் கிடைப்பதற்கு செத்து போனார்கள், உயிர் தியாகம் பண்ணினார்கள். அவர்கள் எல்லாம் செய்த தியாகங்களுக்கு விலையே கிடையாது, அதற்கு விலை மதிப்பே இல்லை. அவ்வளோ பெரியவர்கள் தீக்கிரையாக்கப்பட்டதினாலே அவர்கள் கண்ணீரோடு விதைத்ததை நாம் இன்றைக்கு கம்பீரத்தோடு அறுத்து கொண்டிருக்கிறோம். 11ஆம் மணி வேளையில் இன்னைக்கு ஆபிரகாம் அவர்களுக்கு, நம்முடைய ஈசாக் அவர்களுக்கு, நமக்கு முன்னாடி பயன்பட்ட தேவ மனிதர்கள் கண்டிராத ஒரு பெரிய கனத்தை 11ஆம் மணி வேளையில் வந்து நமக்கு வைத்திருக்கிறார். நாம தான் அந்த பெரிய எழுப்புதலை பார்க்க போறோம். இந்திய தேசம் கூட்டம் கூட்டமாக அப்பாவை ஆராதிக்கிற அந்த மகிமையான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். சாறை சாறையாய், கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறாங்க, கர்த்தரை உயர்த்த போகிறாங்க. 11ஆம் மணி வேளையில் வந்திருந்தாலும், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் சும்மா நிற்கிறவர்களாக இருந்தாலும் நம்மளை அழைச்சாரு. எவ்வளோ நம்ம நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக நீங்களும் நானும் நடந்து கொள்ளணும். அடிக்கடி ஆண்டவர் சொல்லுவார், நன்றி உள்ளவனாக இரு, நன்றி உள்ளவனாக இரு, நன்றி உணர்வுள்ளவனாக இரு. ஆமாம், பிள்ளைங்களை, என் மகளை ஒவ்வொரு எங்கேயாவது பிள்ளைங்க ஆண்டவருடைய கிருபையினால் உங்களுக்கு நான் சொன்னேன், இப்போ ஒரு 90 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்குறோம். ஆண்டுடைய கிருபையினால் ஒரு ஹோம் வந்து கட்டுறதுக்கு இடம் பார்த்துட்ருக்குறோம். ஹோம் கட்டுறதுக்கு என்னுடைய மூத்த மகள், 2 பிள்ளைங்க, எனக்கு 2 பேரையும் முழு நேரமாய் ஊழியத்திற்கு அர்ப்பணிக்க தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். சின்ன வயசுலேயே பிள்ளைங்களை சொல்லி வளர்ப்பேன். ஆமாம், நீங்கள் 2 ஊழியம் தான் பண்ணணும், ஒரு ஏசப்பாருடைய ஊழியத்தை செய்யணும். ஏசப்பா எனக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்காங்க, அப்பா இவ்வளோ மோசமாக இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வச்சதுக்கு காரணம் ஏசப்பா தான், அவர் சிலுவையில் மரித்ததுனால தான் சொல்லி மூத்தவ இன்னைக்கு ஹோம் வைக்க போகிறதுனால சொல்கிறா, டேடி என்னை வந்து எப்படியாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள தானே நீங்கள் ஹோம் வைக்க போகிறீங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் படிக்கிறதுக்கு எனக்கு டாக்டருக்கு படிக்க வைங்க. நான் சொன்னேன், மக்களே நமக்கு டாக்டர் படிக்க வைக்கிறதுக்கு நமக்கு வசதி கிடையாது, எப்படியாவது கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சிருங்க, 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருங்க. நான் இந்த பகுதியில் இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை எல்லாரையும் நான் போய் சந்திச்சு அப்பாவுடைய அன்பை சொல்கிறேன். ஆண்டுடைய கிருபையினால நல்ல தியாகமுள்ள பிள்ளைகளை கொடுத்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண் பிள்ளையை தராமல் 2 பெண் பிள்ளையை தந்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏனென்றால் ஆண் பிள்ளை கொடுத்திருந்தால் என்னை போல பழையபடி கொண்டு போகிறதுக்கு என் நண்பர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். சதீஷை தொலைத்து விட்டோம், இனி ஒரு சிங்கக்குட்டி கிடைத்து விட்டது என்று தூக்கிவிட்டு போயிருப்பார்கள். ஆனால் ஆண்டோடைய கிருபையினால் கர்த்தர் நல்ல ஒரு பெண் குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த ஹோம் கட்டுறதுக்காக, இடங்கள் வாங்குறதுக்காக 50 லட்சம் ரூபாய் நமக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் தயவு செய்து உங்கள் ஜபங்களில் நீங்கள் அதை நினைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய பேருக்கு 2 கால் இல்லாத ஒரு அம்மா, அந்த பிள்ளை மகன் குடித்து விட்டு 2 கால் இல்லாத அம்மாவை கம்பால் அடித்து விரட்டுறான். அந்த அம்மாவால் ஓட முடியலை. அந்த அம்மா கையெடுத்து கும்பிடுறாங்க, ஐயா பையன் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான், நீங்கள் 2 வேளை சாப்பாடு கொடுக்குறீங்க, ஆனால் எப்படியாவது ஒரு ஹோமில் எங்களை கொண்டு காப்பாற்றுறீங்க ஐயா. 35 வயது பிள்ளை, 33 வயது பிள்ளை, 40 வயது நிறைந்த பிள்ளை, 46 வயது நிறைந்த பிள்ளை, பிறந்ததிலிருந்து மனநலம் பாதிக்கப்பட்டு ஆடைகள் கூட உடுக்க தெரியாமல் 80 வயசு உள்ள தாய் இன்றைக்கு அவனுக்கு ஆடைகளை மாற்றிவிட்டு சொல்லுகிறாள், நான் இறந்த பிறகு என் பிள்ளைகளை காப்பாற்ற வேறு யாரும் இல்லை, சீக்கிரமாக எங்கள் பகுதியில் ஹோம் ஒன்றை ஆரம்பியுங்கள், கண்டிப்பாக எங்களை கூப்பிட்டு போய் எங்களை பராமரியுங்கள் என்று எத்தனையோ மக்கள் தினந்தோறும் ஃபோன் வந்துட்டே இருக்கும். ஐயா சீக்கிரமாக கூப்பிட்டு போய் காப்பாற்றுங்க, மண்ணில் உட்காந்துருக்கோம் ஐயா, சாக்கடையில் உட்காந்துருக்கோம் ஐயா, மனித கழிவில் உட்காந்துருக்கோம் ஐயா, எங்களை சீக்கிரமாக காப்பாற்றுங்க. ஆண்டவர் நான் நினச்சேன் நம்மளை வச்சு ஒரு புரோஜனம் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நீ மனுஷனுக்கு புரோஜனம் இல்லாததான், ஆனால் எனக்கு மிகவும் புரோஜனம் உள்ளவனா நான் மாற்றுவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம் மூலமாக நான் நினச்சே பார்க்கல. ஆண்டவர் என்னை இவ்வளோ பயன்படுத்துவார், இப்படி உயர்த்துவார், இவ்வளோ வேலை என்னை நம்பி தருவார் நினைக்கல. அவர் நம்புவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, அவர் நம்புவதற்கு நான் உண்மை உள்ளவன் அல்ல. ஆனாலும் என் மீது வைக்கப்பட்ட தேவ கிருபை பெரியது, உங்கள் மேலே வைக்கப்பட்ட தேவ கிருபை பெரியது. ஹல்லேலூயா. ஏன் 11ஆம் மணி வேளையில் வந்தவனுக்கு ஆண்டவர் இவ்வளவு முதல் இடத்தை ஏன் கொடுக்கிறார்னா, 3 காரியங்களை வேகமாக சொல்லி ஜெபிக்க போகிறேன். ஒன்று, 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி,
நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள். நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்று தன் எஜமானனின் ஏக்கத்தை புரிந்தவர்கள் 11ஆம் மணி வேளையில் அமர்த்தப்பட்டவர்கள். எஜமானனின் ஏக்கத்தை புரிந்தவர்கள், எஜமானனின் ஏக்கத்தை புரிந்தவர்கள். அவர் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்று சொன்னவுடனே அந்த வேலைக்காக எஜமானுக்கு ரொம்ப அவசரமாய் தோட்டத்தில் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுகிறது. எஜமான் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்கிற எஜமானின் அங்கலாய்ப்பை, எஜமானின் ஏக்கத்தை புரிந்தவர்கள் தான் 11ஆம் மணி வேளையில் அமர்த்தப்பட்டவர்கள். ஏக்கத்தை புரிந்த தேவ மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏதோ வால் போஸ்டில் பேர் வர வேண்டும், ஃப்ளெக்ஸில் பேர் வர வேண்டும், இன்ஸ்டாலில் பேர் வர வேண்டும், ஃபேஸ்புக்கில் பேர் வர வேண்டும் என்பதற்காக நீங்களும் நானும் ஊழியம் செய்யக்கூடாது. யாரையும் அந்த விஷயத்தில் நாம் பின்பற்றக்கூடாது. நாம் அவருடைய ஏக்கத்தை புரிந்தவர்களாக மாத்திரம் இருக்க வேண்டும். உங்கள் ஜெபமும் அவருடைய ஏக்கத்தை புரிந்ததாக இருக்க வேண்டும். உங்கள் ஆராதனையும் அவருடைய ஏக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் பிரசங்கமும் அவர் ஏக்கத்தை புரிந்ததாக இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன பேசுகிறாரோ, ஒவ்வொரு நாளும் இங்கு வந்திருக்கிற தேவ மனிதர்களுக்கு நான் சொல்லி ஜெபிக்க விரும்புவது, நீங்கள் நிமிடந்தோறும் தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஸ்தோத்திரம், பழைய ஏற்பாட்டு சவுல் வருவதற்கு 2 நாளைக்கு 1 நாளைக்கு முன்பதாக நினைக்கிறேன், சாமுவேலின் காது கேட்க கர்த்தர் பேசினாராம். ஆமென், சாமுவேலின் காது கேட்க கர்த்தர் பேசினார். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை, ஏக்கத்தை புரிந்தவர்களாக நாம இருந்தா 3ஆம் மணி 6ஆம் மணி 9ஆம் மணியில் வேளையில் வந்தவர்களை கூட நம்மை சமமாக்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் புரிந்து கொள்ளுகிற, அவர் எதிர்பார்க்கிற காரியம், என் ஏக்கத்தை புரிந்து கொண்டவர்கள் உண்டா? இன்னைக்கு ஏக்கமாக தான் ஊழியத்துக்கு முதல்ல வர்றோம். அன்னைக்கு சாப்பாட்டுறதுக்கு வழி இல்லாமல் இருப்போம், அன்னைக்கு சோத்துறோம், அன்னைக்கு ட்ரெஸ்ஸுக்கு அயன் பண்ணி போடுறதுக்கு காசு இல்லாமல் இருப்போம். நான் ரொம்ப நாளாக எனக்கு அயன் பாக்ஸ் கிடையாது. டிஃபன் பாக்ஸ் கூட நல்லா சுட சுட வெண்ணி வச்சு அதை வச்சு தான் அயன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு போவேன். ஆனால் நாட்கள் போச்சுது. ரொம்ப நாள் ஒயிட் ஷர்ட் கிடையாது, பிளாக் பேண்ட் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒரு நாள் ஆண்டோட ஜெபம் பண்ணுறேன், எனக்கு இந்த ஒயிட் ஷர்ட்டும் இந்த பிளாக் கலர் பேண்ட்டும் எடுத்து கொடுங்களேன். ஒரு ஊழியக்காரர்கிட்ட கத்தர் பேசி எனக்கு மறுநாளே கத்தர் வாங்கி கொடுத்தா. இதெல்லாம் அற்புதமாக நடந்தது. எனக்கு சொந்த சைக்கிள் கிடையாது, 200 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கத்தர் இலவசமாக ஒரு 50,000 ரூபாய்க்கு இலவசமாக பைக் கொடுத்தார். பைக்கு கொடுத்து தான் ஊழியத்துக்கு என்னை கூப்பிட்டார். ஆமென், எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி தான் ஆதாயம் எவ்வளோ கொண்டு வந்த மாதிரி பைக்கை கொடுத்து என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டார். ஒன்றுமே கிடையாது, வாய்ப்பே இல்லை, வசதியே இல்லை. 4 வருஷம் அதே பைக்கில் தான் 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் ஊழியத்துக்கு போனேன். முதுகு தண்டு வளம் வலிக்க ஆரம்பிச்சது. டீமில் இருக்கிறவங்களாம் ஜெபம் பண்ணாங்க, பிரதருக்கு நல்ல ஒரு கார் கொடுங்க ஆண்டவரே, பிரதருக்கு நல்ல கார் கொடுங்க ஆண்டவரேன்னு. சங்கரம் கோயிலுக்கு ஊழியத்துக்கு போகிறேன் ஒரு நாள் அதே பைக்கில். ஒரு நாளைக்கு முன்னாடி கத்தர் ஒரு பெரிய அரசாங்கத்தில் அதிகாரி இருக்கிற ஒரு சார்ட்ட பேசுகிறார். நாளைக்கு இரவு நேரத்தில் இரவு ஜெபத்தில் பேசுவதற்கு சாம்சன் சதீஷ் என்று ஒரு ஊழியக்காரன் என் மகன் வருவான். அவன் 2 வீலரில் வருவான். ஆனால் போகும்போது உன் காரை கொடுத்து விடு. ஆமென். அவர் கேட்டாராம், எந்த காரை கொடுக்கணும், எந்த கார் பெஸ்ட்டாக இருக்கிறோ அந்த காரை கொடு. அவர் சொன்னாராம், புதுசாக ஒரு கார் வச்சுருக்கேன், அதை எப்படி கொடுப்பேன்? அவன் 4 வருஷமாக பைக்கில் தான் ஊழியம் பண்ணுறான். அவன் இது வரைக்கும் என்கிட்ட ஒன்றுமே கேட்டதில்லை. அவனுக்கு காரை கொடுத்துரு. கூட்டம் முடிஞ்சது. பக்கத்தில் வந்தார். நீங்கள் தான் சாம்சன் சதீஷான்னு கேட்டார். ஆமாம், கர்த்தர் உங்களுக்கு காரை கொடுக்க சொன்னார். ஒரு டிரைவரை அனுப்பி எங்கள் காரை எடுத்துகிட்டு போங்க. கப்பல் மாதிரி முதல் காரை இலவசமாக கர்த்தர் கொடுத்தார். ஃபுல் ஏசி, நல்ல லக்ஸரி கார் சூப்பராக கொடுத்தார். வாழ்க்கையில் கார் வரதுக்கு முன்னாடி ஏசி காரை எட்டி பார்த்துருக்கேன். ஓ, இதான் ஏசி காரோ அப்படின்னு. ஆனால் நம்மளை உட்கார வச்சு அனுப்புகிறார் பாருங்க. ஆமாம், ஃப்ளைட்டை பார்க்கும்போதெல்லாம் முன்னாடி ஆச்சரியமாக பார்ப்பேன். வெளிநாட்டுக்கு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகும்போது கிள்ளி பார்க்குறேன். காண்பது கனவா இல்லை நனவா? இதெல்லாம் ஒன்றும் இல்லாத வெண்ணி வச்சு டிஃபன் பாக்ஸ் அயன் பண்ணிட்டு தான் வந்தோம். ஆனால் நாள் போக 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 நம்மளை உயர்த்துறது நல்லது தான். ஆனால் உயர்த்தப்பட்ட பிறகும் அவர் ஏக்கத்தை தான் நம்ம சுமக்கிறோமாங்கிறதா மேட்ரு. ஆமென். கார் இருக்கிறதுனாலையோ வசதி இருக்கிறதுனாலையோ சாம்சன் சதீஷை எல்லாருக்கும் தெரிகிறதுனாலையோ நான் நித்திய ஜீவனுக்குள்ளே போயிட முடியாது. நான் என் உடல்ல இருந்து ஆத்மா பிரியும் போது, என் ஆவி பிரியும் போது கூட முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் ராஜாவுக்குள்ள, ராஜாவின் புரிதலுக்குள்ள, ராஜாவின் அபிஷேகத்துக்குள்ள, ராஜாவின் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நான் இருந்தேன்னா, இங்கே கண்ணை மூடுனா நான் அங்கே கண்ணை திறந்துருவேன். அப்பாவின்
ஏக்கத்தை புரிந்த தேவ மனிதர்களை கர்த்தர் இப்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய ஏக்கம் எனக்குள்ள எப்போ இருக்கணும் நீங்கள் ஜபிக்கணும். உங்களுக்குள்ள ஆண்டவருடைய ஏக்கம் எப்போ இருக்கணும். ஒரு ஆத்துமாவா பார்த்தா அழணும். 108 ஆம்புலன்ஸ் போகும்போது எந்த ஆம்புலன்ஸ் போனாலும் உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வரணும். யாராவது குடிச்சிட்டு மதுபானத்தில் வெறி கொண்டு கீழே விழுந்து கிடந்தாங்கன்னா அவங்கள பார்த்து நாம் சிரிக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதுதான். இந்த மதுபானத்தில் விழுந்து கிடக்கிற அண்ணனுக்காக அக்காவுக்காக ஜபிக்கணும். போதை பழக்கத்தில் அடிமைப்பட்டவங்களுக்காக ஜபிக்கணும். யாராவது நோய்பட்டவங்க வியாதிப்பட்டவங்களை பார்த்தா எவ்வளவு அழகின பெண்களோடு வந்தாலும் இயேசு இருந்தா எப்படி தொடுவாரோ அதே மாதிரி நானும் தொட்டு அவர்களுக்காக ஜபிக்கிற அந்த ஏக்கம் எனக்குள்ள உண்டாகணும். இயேசுவுக்குள்ள எப்படி ஜாதி இல்லையோ எனக்குள்ள ஜாதி வெறி இருக்கவே கூடாது. ஜாதி பண்பாட்டில் ஜாதி பின்பலத்தில் நான் எந்த தேவ மனுஷனையும் பார்க்க கூடாது. எனக்குள்ள அப்படிப்பட்ட ஜாதி பேய் இருக்குமானா எழுப்புதல் தேசத்தில் வருவதற்கு வாய்ப்பில்லை. இயேசுக்குள் இருந்த எந்த சிந்தையோ அது எனக்குள்ளும் சிந்தையாய் மாறட்டும். ஏக்கத்தை புரிந்தவன் பணத்தை பெருசா பார்க்க மாட்டான். ஏக்கத்தை புரிந்தவன் சாப்பாட்டை பெருசா பார்க்க மாட்டான். நம்ம எல்லாரும் தேவனுக்காக ராஜ்யத்தின் பணியை செஞ்சவங்க தான். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள செய்கிறவங்க தான். நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஏக்கத்தை நான் நொடி பொழுதில் கூட மறந்துடக்கூடாது. ஆண்டவரே நொடி பொழுதல் கூட மறந்துடக்கூடாது. ஆத்ம பாரத்தோடு நான் அழாமல் இருக்கவே கூடாது. எத்தனை பெண்களோடு ஒரு கேன்சர், கன்னத்தில் கேன்சர் அழுகை பெண்களோடு இருக்கிற ஒரு அம்மா பக்கத்தில் போகும்போது துர்நாற்றம் வீசுகிறது. ஆனால் இயேசு குஷ்டரோகிகளை தொட்டார் என்று வேதம் சொல்லுது இல்லையா? அந்த கன்னத்தை பிடித்து பார்க்கும்போது அழுகின கன்னம், அழுகி போய் புழு வைத்த கன்னம். ஆனால் வலது கையை அந்த கன்னத்தில் வைத்து ஜெபிக்கும் போது நம் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வருகிறது. ஆண்டவரே உங்களுக்குள் இருக்கிற அந்த ஏக்கம் எனக்குள்ளே உண்டாகணும்ப்பா. எனக்குள் எங்கள் அம்மா தானே, அது எங்கள் அக்கா தானே, என் தங்கச்சி தானே. மார்பக புற்றுநோயிலிருந்து கரூரிலிருந்து ஒரு பாஸ்டர்மா எனக்கு ஃபோன் பண்ணி அழுறாங்க. 31 வயது இருக்கும். பிரதர், மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு 100 ஊசியை வைத்து ஒரே நேரத்தில் மார்பகத்தில் குத்தி எவ்வளவு வேதனை இருக்குமோ. நீர் வடிகிறது, வலியினால் துடிக்கிறேன் என்று அழும்போது அங்கிருந்து கூக்குரல் போடுகிற சத்தம் 40 நாட்கள் நம்மை தூங்க விடாமல் அள வைக்கிறது. நுரையீரலில் பாதிக்கப்பட்டு, நுரையீரல் கேன்சரில் பாதிக்கப்பட்ட யாரோ ஒரு மனுஷனை ஜெபத்துக்கு கூப்பிட்டு வராங்க. 40 நாட்கள் தூக்கம் தொலைந்து போகிறது. நான் கேட்கிறேன், ஏன் ஆண்டவரே அவருக்கு தானே நோய், எனக்கு ஏன் தூக்கம் வர மாட்டுக்கு? நான் ஏன் உட்கார்ந்து தூங்காம இருக்கிறேன்? ஏன் எனக்கு தூக்கம் வரல? ஏன்பா இப்படி பண்றீங்க? எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் பாரப்படுத்துகிறார். நுரையீரல் கேன்சரில் பாதிக்கப்பட்ட வலியினை புரிந்தது உண்டா? மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட வலியினை புரிந்தது உண்டா? நீ தூங்காம நீ அவங்களுக்காக கண்ணீர் வெடிச்சிட்டே இரு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சொன்னாரு, புசிக்காம தண்ணி குடிக்காம அவங்களுக்காக 40 நாள் உன்னால இருக்க முடியுமா? அவங்களுக்காக கண்ணீர் வெடிக்க முடியுமா? என் வலியை புரிந்து கொள்ளணுமா? அவங்களுக்காக நான் இன்னைக்கும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற போது நான் புரிந்து கொண்டேன், ஆண்டவருடைய பாரம் இன்னும் எனக்கு வேணும். ஆண்டவரே, நான் நீங்க எவ்வளவு மனதுருகி ஜெபம் பண்ணீங்க. பைபிள் சொல்லுகிறது, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிற ஜனங்களை கண்டு இயேசு அவர்கள் மீது மனதுருகினார். அந்த மனதுருக்கம் எனக்கு வேணும், அந்த பாரம் எனக்கு வேணும், அந்த ஏக்கம் எனக்கு வேணும். இந்த இளம் தலைமுறை ஊழியர்கள் நமக்குள்ள தேவனுடைய பாரத்தை புரிந்த ஒரு அழைப்பு. அல்லேலூயா. 2வது வசனம் சொல்லுகிறது. 9வது வசனத்தை வேகமாய் ஒருவர் வாசிப்போம். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். போதும், நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த அடுத்த வசனத்தை 10வது வசனத்தை வாசிங்களேன். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். ஆமா ஆமா ஆமா. இந்த 3ஆம் மணி 6ஆம் மணி 9ஆம் மணி வேளையில் வந்தவர்கள் என்ன நினைச்சாங்களா? பிந்தி வந்தவர்களை விட நாம முந்தி வந்திருக்கிறதுனால நமக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனா இந்த 11ஆம் மணி வேளையில வந்தவங்க என்ன தெரியுமா? அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்த உடனே ஒரு வார்த்தையும் பேசாமல் எதையும் தேவனிடத்தில் எதிர்பார்க்காதவர்களாயிருந்தார்கள். ஆமா, 11ஆம் மணி வேளையில் வந்தவங்களுக்கு ஒரு நன்றி உணர்வு இருக்கும். யாருமே ஊழியத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. நான்லாம் கொத்தனார் வேலையில் போய் மண்வெட்டி பிடித்து என்னால் வேலையை பார்க்க முடியாது. உங்களைப் போல கடினமையான வேலை என்னால் உண்மையில் பார்த்து விட முடியாது. இன்னைக்கு எனக்கு பலவீனம் உண்டு. என்னால்
ஒரு 5 நிமிடம் குனிந்து என்னால் நிற்க முடியாது. ஏனென்றால் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் தார் போடப்பட்ட அந்த தரையில் படுத்துப்பட்டு முதுகு போச்சு. அதனால் என்னால் 2 நிமிடம் என்னால் குனிந்து நிற்க முடியாது. என்னால் குனிந்தால் 2 நிமிடம் கழித்து தான் நிமிர முடியும். ஆனால் நான் ஊழியத்துக்கு வராமல் இருந்திருந்தால் ஒரு கடினமான வேலைக்கு போய் தான் என் மனைவி பிள்ளையை நான் காப்பாற்றிருக்க வேண்டும். ஆனால் அப்படி கூட வேலை பார்ப்பதற்கு தகுதி இல்லாதவனாக என்னை அவருடைய உன்னதமான ஊழியத்திற்கு கூப்பிட்டு இன்னைக்கு எல்லார் மத்தியிலும் உயர்த்திருக்கிறார்னா நமக்குள்ள ஒரு நன்றி உணர்வு உள்ளவங்க 11ஆம் மணி வேளையில் வந்தவங்களா இருந்தாலும் நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். நம்மளை விட முந்தி வந்தவங்க எதையும் எதிர்பார்க்கலாம். நமக்குள்ள ஒரே உணர்வு, எல்லாருக்கும் கிடைக்காத வாய்ப்பை எனக்கு தந்தாரே, நான் எதையுமே தேவனிடத்தில் எதிர்பார்ப்பதே இல்லை. ஆமென். நம்ம எல்லாரும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். சில நாட்கள் 3 ஸ்டார் ஹோட்டல்லாம் சில கூட்டங்களுக்கு நம்மளை தங்க வைப்பாங்க. காரை திறந்து விடுறதுக்கெல்லாம் ஆட்கள் இருப்பாங்க. 3 ஸ்டார் ஹோட்டலில் கொண்டு விட காரு, கூட்டு வர காரு, விதவிதமான சாப்பாடு. ஆனால் சில மாவட்டங்களில் ஊழியக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாக இருப்பாங்க. அவங்க கடன் வாங்கி தான் நமக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் அந்த பெரிய தங்குறதுக்கெல்லாம் இடம் இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு வராண்டா இருக்குது, அந்த இடத்துல தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. கோயம்புத்தூர் மீட்டிங்கை முடித்து அங்கே 3 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி ஏசி ரூம்லேயே உட்காந்து அடுத்த 3 நாள் ஊழியத்துக்கு எங்கே கொண்டு விடுவார்னா ஒரு நல்ல ஒரு கஷ்டப்படுற ஒரு கூட்டத்துக்கு கொண்டு விடுவார் ஆண்டவர். ஆனால் அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு டாட்டாய்ஸ் மட்டும், கொசு டாட்டாய்ஸ் மட்டும் ஒன்று கொடுத்துருங்க, அது போதும், அதில் ஓரமாக உட்காந்து தூங்கிட்டு போயிடுவேன், 3 நாட்கள் ஊழியத்தை நிறைவேற்றி போயிடலாம் அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். நீ எப்போதுமே எதையும் எதிர்பார்க்காதவங்கனா இருக்கணும். சில இடத்துல சாப்பாடு கிடைக்கும், சில இடத்துல சாப்பாடு கிடைக்காது. நம்ம எல்லாரும் அப்படிப்பட்டவங்க தான். நமக்கு நிறைய தேவை இருக்குது, நமக்கு ஊழியத்தில் நிறைய கஷ்டம் இருக்குது, இன்றைக்கி நமக்கு லட்சக்கணக்கான தேவை இருக்குது. ஆனால் சில ஊழியக்காரங்களால் கடன் வாங்கிட்டு நம்ம கூட்டம் முடிஞ்சிட்டு ஜோம் பண்ணிட்டு இருப்போம். ஊழியக்காரர் சொல்லுவார், சீக்கிரம் போயிட்டு வாங்கிட்டு வா, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வானா நமக்கு காணிக்க கொடுக்கறதுக்கு கடன் வாங்குறதுக்கு போயிருப்பார். அது நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் நமக்கு பிள்ளைகளை படிக்க வைக்க தேவை இருக்கும், 5 உடனூழியல் இருக்காங்க, சம்பளம் கொடுக்கணும், நிறைய 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 தேவைகள். ஆமாம், மனசுக்குள்ள ஆண்டவர் எனக்கு உணர்த்துவார், அந்த காணிக்கை வாங்காத, அந்த காணிக்கை வாங்காத, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்மளை திருப்பி கொடுக்குற மாதிரி தான் கர்த்தர் நம்ம எல்லாரையும் வச்சிருக்கிறார். ஆமேனா இல்லையா? எதையுமே எதிர்பார்க்காதவர்கள் 11ஆம் மணி வேளையில் வந்தவர்கள். தேவனிடத்தில் எதையும் பேரு புகழ் எதையும் எதிர்பார்க்காதவர்கள். யோவான் சனக அழகான் சொல்றான், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆமென். எந்த இடத்தையும் முதன்மையை விரும்பாதவன், எந்த இடத்திலும் தனக்காக எதையும் சேர்த்து கொள்ளாதவன். ஆண்டவர் சொன்னார், எழுப்புதல் எப்போ வரும் தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஆண்டவர் சொன்னார், எழுப்புதல் யாரை வைத்து வரும் என்று தெரியுமா உனக்கு? நான் சொன்னேன், அவர்களை வைத்து வரும், இவர்களை வைத்து வரும், இந்த சபையை வைத்து வரும், இந்த பெந்தேகோஸ்து சபையை வைத்து வரும், அந்த பாஸ்டரை வைத்து வரும். ஆண்டவர் அழகாய் சொன்னார், இல்லை, எழுப்புதல் எல்லோரையும் வைத்து வராது. எழுப்புதல் தனக்காய் எதையும் சேர்த்து கொள்ளாமல், தன்னை பிரபலப்படுத்த விரும்பாமல், எனக்காய் சாதிக்க துடிக்கிற, என் வசனத்தில் நிற்கிற, எனக்காய் எதையும் துச்சமாய் நினைக்கிறவர்களை வைத்துதான் எழுப்புதல் வரும். தனக்காய் எதையும் சேர்க்காமல், தன்னை ஒரு பொருட்டாய் எண்ணாமல், தன்னுடைய குடும்பத்தை பொருட்டாய் எண்ணாமல், தனக்கு வருகிற எல்லாவற்றையும் ஒரு பொருட்டாக எண்ணாமல், கர்த்தருக்காக, கர்த்தருடைய வசனத்துக்காக நிற்கிறவர்களை வைத்துதான் எழுப்புதல் வரும். ஆமென். தேவனிடத்தில் 11ஆம் மணி வேளையில் வந்தவர்கள் தேவனிடத்தில் எதையும் எதிர்பார்க்காதவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு தானே வராங்க, ஆண்டவரே இந்த வீட்டுக்கு வாடகை நீர் கொடுப்பீரானால், என் பிள்ளையை படிக்க வைப்பீரானால், நான் போகிற இடத்தில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்க வேண்டும் ஆண்டவரே, பிள்ளைகள் வேனில் தான் போக வேண்டும் ஆண்டவரே, பிள்ளை இந்த பைக்கில் தான் போக வேண்டும் ஆண்டவரே, சொல்லும் இந்த பத்திரத்தில் கையெழுத்தை போடும், நான் ஊழியத்துக்கு வருகிறேன். அப்படி ஒன்றும் நீ ஒன்றும் வேண்டாம், நீ ஒன்றும் சாதிக்க நீங்க வந்துவிடவே வேண்டாம், எதையுமே வேண்டான்னு. சிட்டிலையும் ஊழியம் பண்ண தெரியும், கிராமத்திலையும் ஊழியம் பண்ண தெரியும், வீட்லையும் ஊழியம் பண்ண தெரியும், திண்ணையிலும் ஊழியம் பண்ண தெரியும், பிஜேபி மத்தியில் ஊழியம் பண்ண தெரியும், இஸ்லாமியர் மத்தியில் ஊழியம் பண்ண தெரியும், அடி வாங்கினாலும் ஊழியம் பண்ண தெரியும்னு சொல்றாங்க. மட்டும்தான் கர்த்தருக்கு தேவை. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் எனக்கு செய்து தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு பத்திரத்தில் கையெழுத்தை போட்டு தாரும், அடுத்து பிறகு நான் உமக்காக எல்லாத்தையும் ஆணையை பூனையை ஆணையாக்கி விடுவேன். ஒரு சுக்கும் செய்ய மாட்டான். மலையாளத்தில் சொல்லுவாங்க, ஒரு சுக்கும் செய்ய மாட்டான், கள்ளப்பைய.
ஆண்டவருக்காக எதையும் விரும்பாத ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும். யோசேப்பை போல பாவத்தை பெருசா தூக்கி எறிகிற. ஆமென். மோசேக்கு ஆரம்பத்தில் எகிப்துக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. போராடி பார்க்குறார் கர்த்தர், போராடி பார்க்குறார். ஆரோனை கையில் கொடுத்த பிறகுதான் போகணும்னு மோசேக்கு ஒரு எண்ணம் வருது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனால் முதல்லையே ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு போயிருந்தாருன்னா ஆரோன் தொல்லையாக கூட போயிருக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அங்கே மோசேயின் பெயர் மட்டும்தான் இருந்திருக்கும். மோசேயின் மூலமாக தான் கர்த்தர் மகிமையான காரியங்களை செஞ்சிருப்பார். நம்ம வாழ்க்கையில் தேவனிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் எவ்வளவு மணி நேரம் முழங்கால் போட முடியுமோ அவ்வளோ நேரம் முழங்கால் போட்டு ஆண்டவர் சொல்லுவார், என் சத்தியத்துக்கு கீழ்ப்படி, என் சத்தத்துக்கு கீழ்ப்படி. இப்படி போய் உட்கார்ந்து பேசாத, இப்படி குறை பேசாத, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு போகாத, என் சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவர் எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பா, நீங்கள் சொல்கிறது சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்படி ஒரு கூட்டம் 11ஆம் மணி வேளையில் என்னை கூப்பிட்டீங்களப்பா. அழகானவங்க, படித்தவங்க, பேச்சு திறமையெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் ஒன்றுக்கும் உதவாத என்ன கடைசி நேரத்தில் தெரிந்து கொண்டீங்களே. எதையுமே எதிர்பார்க்காத ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கடைசியாக வாசித்து நம்ம ஜெபிப்போமா? 12வது வசனத்தை. பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். முதல்ல பிந்தி வந்தவர்களை பார்த்து முந்தி வந்தவர்களுக்கு பயங்கர கோபம். ஆனா இந்த பிந்தி வந்தவர்கள் எஜமானின் இயக்கத்தை புரிந்தவர்களாயிருந்தார்கள். பிந்தி வந்தவர்கள் எதையும் எதிர்பார்க்காதவர்களாயிருந்தார்கள். பிந்தி வந்தவர்கள் முந்தி வந்தவர்களைப் போல எதிர்பேசாதவர்களாயிருந்தார்கள். இவங்களுக்கு யார் கூடயும் சேர்த்து வச்சு பேசுறது சில ஆட்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கு பாஸ்டர்ஸ் ஐக்கியமெல்லாம் ஜாதி வச்சு தான் நடந்துட்டு இருக்கு. நிறைய ஐக்கியங்கள். யாரையும் தன்னோடு இடை போட்டு தன்னோடு சரிசமமாக எவரையும் வைத்து பேசுவதற்கு இன்றைக்கு அநேகர் விரும்புவதில்லை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, முந்தி வந்தவர்கள் பிந்தி வந்தவங்களுக்கு கோபப்படுறாங்க. அவர்களோடு எங்களை நீர் சமமாக்கினீர்கள் என்று எஜமானோடு எதிர்த்து பேசுகிறார்கள். ஆனால் பிந்தி வந்தவர்களோ எஜமானோடு எதிர்பேசாதவர்கள். ஆமென். நம்மளை குறித்து வளரும்போது விமர்சனங்கள் அதிகமாக வரும். இன்னைக்கு இவங்க கேம்ப் நடத்துகிறாங்கன்னா இவங்களை நேசிக்கிறவங்க 100 பேர் தான் இருப்பாங்க. 1000 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. உங்களை பற்றி நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு 100 பேர் சூப்பர் தம்பி, நீங்கள் வந்தது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 1000 பேர் உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏழைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபையாக நடத்துகிறார். இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்த அரிசி வாங்கி, ஒவ்வொருத்த காய்கறி வாங்கி, பலசரக்கு ஜாமான் வாங்கி, சிலிண்டர் வாங்கி, அதை பார்சல் பண்ணி 2 வீலரில் கொண்டு கொடுத்து எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்ருக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்களின் பேச்சு என்ன? கண்டிப்பாக சாம்சன் கையில் ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் வரும். அதில் அவன் 10,000 செலவு பண்ணுவான், 40,000 ரூபாய் ஆட்டை போட்டு விடுவான். பணம் வராமல் 90 பேருக்கு எப்படி உணவு கொடுக்க முடியும்? அசிங்கமாக பேசுவாங்க, கேவலமாக பேசுவாங்க, ஏமாத்துறேன்னு பேசுவாங்க, எதையோ பேசுவாங்க, காதுக்கெல்லாம் வரும். ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது, உங்களுக்கு விரோதிக்கிறவர்களுக்காய், உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்களுக்காய், உங்கள் சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நாம் எதிர் பேசுகிறவங்களாக இருந்துடவே கூடாது. யாருக்கும் விரோதமாக பேசுகிறவே கூடாது. யாருக்கும் விரோதமாக சண்டை போடுறவங்களா போயிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஊழியக்காரன் சண்டையிடாதவனும் முற்கோபி இல்லாதவனும். நமக்கு விரோதமாக எல்லா விமர்சனங்களும் எழும்பும். நீங்கள் எழுப்புதலுக்காக முன்குறிக்கப்பட்டீங்கன்னா கல் உங்கள் மேலே தான் விழும். என்ன பாடுங்க, என்ன ஆராதிங்க, என்ன பிரசங்கம் பண்ணுங்க, எவ்வளவு பல்லமாக பயன்படுத்தப்படுங்க, ஆனால் கண்டிப்பாக பரிசேய கூட்டமும் சதுசேய கூட்டமும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பைபிளில் சொல்லுகிறது, உன்னே ரட்சிக்க திராணி இல்லை என்று இயேசுவை பார்த்து சொல்லும்போது இயேசப்பா அழகா ஒன்றும் பேசாமல் பிதாவின் சித்தத்தை மகிமையாய் செய்து முடித்தார். நம்மளை போற்றுகிறவங்களையும் பார்க்க வேண்டாம், நம்மளை இகழ்கிறவங்களையும் பார்க்க வேண்டாம், கூட இருக்கிறவங்களையும் பார்க்க வேண்டாம், எதிர் பேசுகிறவங்களையும் பார்க்க வேண்டாம். நம்மளை பேசுகிற கூட்டம் பேசிட்டே இருக்கும், நம்மளை விமர்சனம் பண்ணுகிற கூட்டம் விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம பார்க்க வேண்டியது கர்த்தரை மட்டும். கர்த்தரை மட்டும். பேசுகிறவங்க பேசட்டும், வீட்டில் இருக்கிறவங்க நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பைபிள் சொல்லுகிறது, உன் சத்துரு யார் தான்? உன் வீட்டாரே சத்துரு. முகாம் போயிட்டு வந்துட்டியா?
அங்கேருந்து என்ன வாங்கிட்டு வந்த, பெரிய ஆள் மாதிரியே போனியே, நம்ம விமர்சிக்கிற கூட்டம் அதிகமாக இருக்கும். விதவிதமாக பேசுவாங்க, தவறாக பேசுவாங்க, எதிர் பேசுவாங்க. பிற மதத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு விரோதமாக சில நேரத்தில் வருவாங்க. தேவையற்ற காரியங்களில் சத்துருவானவன் பிரச்சனை இழுக்கிறதுக்கு போராடுவான். ஆண்டவர் அதிகமாக சொல்லுவாங்க, வீண் வம்புக்கு இழுக்கிற ஆவிகள் போராடுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஊழியங்களை சிதைப்பதற்கு, சீர்குலைப்பதற்கு பிசாசு போராடுறான். நிறைய போராட்டங்கள். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நம்ம காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, என் கண்கள் கூட ஒருவரையும் முறைத்து பார்த்து விடக்கூடாது, என் வாயின் வார்த்தைகள் கூட ஒருவரையும் புண்படுத்தி விடக்கூடாது. யார் நம்ம அன்னைக்கு தான் பிரதிஷ்டை பண்ணியிருப்போம், யாரையும் முறைச்சிட மாட்டேன் ஆண்டவரே, யாரையும் கையை இப்படி பேசிட மாட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே ஆவியெல்லாம் அடக்கி வச்சிருவேன் ஆண்டவரே. ஏதாவது கிராமத்துக்கு போயிருப்பான், அங்கே ஒரு சோட்டா ரவுடி இருப்பான், நம்மகிட்ட வந்து பெரிய ஆள் மாதிரி காட்டுவான், நான் யார் தெரியுதான்னு கேட்பான். நமக்கு காமெடியாக இருக்கும். சும்மா காரில் நின்றுட்டுருப்போம். இந்த ஊர்லலாம் நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற சின்ன தம்பிமார்கள், இங்கே எதுக்கு காரை விட்டுருக்க, இது எங்கள் ஏரியா, நிற்காத, காரை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முந்தின நாள் தான் ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு, வீண் வம்புக்கு இழுக்கிற ஆவி போராடுது, அதுக்காக ஜெபம் பண்ணு. யாருன்னு தெரியாது, சின்ன தம்பிமார்கள் நம்மளை வெளியே கூப்பிட்டு சண்டைக்கு இழுப்பான். பயங்கரமாக அசிங்கமாக பேசுகிறான் ஒரு பையன். எனக்கு ஒன்றுமே ஓடலை. இந்த பகுதியெல்லாம் நம்ம கட்டாய பஞ்சாயத்து பண்ண பகுதி, இந்த பகுதியெல்லாம் ரவுடிசம் பண்ண பகுதி. இந்த பையன்லாம் நான் ரவுடிசம் பண்ணும்போது பிறந்திருக்கே மாட்டான். அவன் வந்து பயங்கரமாக பேசுகிறான், மனசுக்குள்ளே பயங்கர சிரிப்பு வருது. ஒன்று அவன் ரொம்ப சண்டை போடும்போது எனக்கு ஆண்டவரே ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே என் கைகளை காப்பாற்றுவீராக, என் கால்களை காப்பாற்றுவீராக, என் நாவை காப்பாற்றுவீராக. தகப்பனே, ராஜாவே, இருதயம் எல்லாம் புடைக்கிறது, நரம்புகள்லாம் துடிக்கிறது ராஜாவே. காலையில் அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணிட்டு வந்ததுனால கிருபையா கர்த்தர் காப்பாற்ற சிரிச்சுட்டே நிற்கிறேன். ஏன் தம்பி, இது உங்கள் ஊரா, பொதுவான இடத்துல தான் நிற்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற தம்பிமார்கள் என் மூலமாய் பழைய காலத்து நன்மையை பெற்ற பெரிய ரவுடிகள் பார்த்து விட்டார்கள். சதீஷை என்னடா யார்டா பேசிட்டு இருக்கான்னு சுற்றிட்டான். வந்து சுற்றி அந்த பையனை பிடிச்சி அடிக்க போகிறாங்க. நான் சொன்னேன், யாரும் அடிச்சிடாத, யாருன்னு தெரியாமல் பேசிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க, நான் ராஜாவின் ஊழியத்தை இப்போ செய்கிறேன், தயவுசெய்து 17 வருஷம் இந்த இதுக்கே வரதில்லை, இப்போ ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறான், விடுப்பா, அவன் தெரியாமல் பேசிட்டான், சின்ன பையன். தெரியாத ஊரில் வம்புக்கு இழுக்கிற நிறைய கூட்டங்கள் பிசாசு தூண்டி விடுவான். எத்தனையோ பேர் எவ்வளோ பேர். ஆண்டோட ஒரே ஒரு காரியம், நான் சாகும்போது கூட தெய்வம் மனிதன் மரித்தான் என்று வர வேண்டுமே தவிர பிரபல ரவுடி செத்தான் என்று வரக்கூடாது. நான் மரணத்தில் இந்த உலகத்தை விட்டு என் உயிர் பிரியும் போது ராஜாவின் ராஜ்யத்தின் பணியை செய்துவிட்டு தான் என் உயிர் பிரிய வேண்டும். நம்முடைய ஜென்ம சுபாவங்களை தூண்டுவதற்கு பிசாசு நிறைய விதத்தில் போராடுவான். நம்முடைய கோபங்களை தூண்டி நற்சாட்சியை கெடுப்பதற்கு பல விதத்தில் போராடுவான். ஆவியானவருக்குள் நம்மை காத்து கொள்ளும் போது, ஆவியானவருக்குள் நம்மை மறைத்து கொள்ளும் போது, ஆவியானவர் எல்லோருக்கும் முன்னாடியும் நம்ம வெற்றி சிறக்க பண்ணுவா. அல்லேலூயா. நம்முடைய சிந்தை மாறணும், நம்ம பார்வை மாறணும், நம்ம பேச்சு மாறணும், நம்ம இருதயம் மாறணும். சிறு குழந்தைய போல, ஒன்றும் தெரியாதவங்களை போல நம்ம மாறிடணும். எதிர்பேசாதவர்கள், எதையும் எதிர்பார்க்காதவர்கள், ஏக்கத்தை புரிந்தவர்கள், எதிர்பேசாதவர்கள், 11ஆம் மணி வேளையில் வந்தாலும் அவர்கள் தேவனுக்கு உகந்தவர்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவரே, 11ஆம் மணி வேளையில் எத்தனையோ பேர் இருக்கும் போதும் என்ன தெரிஞ்சு கொண்டீங்களப்பா. படிக்க தெரியாத, பேச தெரியாத, அழகிருந்தும் அழகில்லாத என்ன தெரிந்து கொண்டீங்களே ஆண்டவரே. ஒன்றுமில்லாத என்னை ஆண்டவரே என்ன தெரிந்து கொண்டீங்களே. 3ஆம் மணி, 6ஆம் மணி, 9ஆம் மணி வேளையில் வந்தவங்களை கர்த்தர் அழைத்திருந்தாலும் சும்மா நிற்கிற 11ஆம் மணி வேளையில் இருக்கிற நம்மை தெரிந்து கொண்டாரே. பாவத்தில் இருந்தோமே, பரிசுத்தத்தில் நிலை நிற்க முடியாத நம்மை, பரிசுத்தத்தில் பலவீனமாக இருக்கிற நம்மை அவர் தெரிந்து கொண்டாரே. பலவீனமான என்னை தெரிந்து கொண்டார். எத்தனை பேரால சொல்ல முடியும், நான் ஒன்றுக்கு உதவாதவேன்னு சொல்ல முடியுமா? நான் ரொம்ப பலவீனமானவன் எத்தனை பேரால் ஒத்துக்கொள்ள முடியும்? நான் எல்லாவற்றிலும் பலவீனமானவன்.
பரிசுத்தத்தில் பலவீனம், உண்மையில் பலவீனம், ஜெபத்தில் பலவீனம், வேத தியானத்தில் பலவீனம், நீதியில் பலவீனம். பலவீனமான என்ன, ஒண்ணு இல்லாத என்ன தெரிந்து கொண்ட 11ஆம் மணி வேளையில் தெரிந்து கொண்ட எஜமானரே, உங்க ஏக்கத்தை புரிந்து கொள்ளணும்பா. எதையும் எதிர்பார்க்கவே கூடாதுப்பா, எதிர்பேசிட கூடாதுப்பா. உங்க ஏக்கத்தை எனக்கு தாங்க, என் சாட்சியை காத்துக்கொள்ள கிருபை தாங்க. இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒரு கரும்புள்ளிய வச்சுட்டு போயிடக்கூடாது, யாருக்கும் இடரலா போயிடக்கூடாது. உங்க ஏக்கத்தை புரிகிற கிருபையை தாங்க. எதையும் எதிர்பார்க்க வேணாம், அது வேணும் இது வேணும், இப்படி இருந்தாதான் ஊழியம் செய்வேன் வேணாம். எப்படி இருந்தாலும் ஊழியம் செய்வேன், எந்த கிராமத்துக்கு போக சொன்னாலும் போவேன், எந்த பட்டணத்துக்கு போக சொன்னாலும் போவேன், ஆண்டவர் சொல்லுகிற எந்த ஊழியத்துக்குனாலும் போவேன். பணம் இல்லாட்டாலும் பரவாயில்லை, சில நேரத்தில் பற்றாக்குறையானாலும் பரவாயில்லை, சில நேரம் கஷ்டத்தின் மத்தியில போனாலும் பரவாயில்லை. ஆண்டவர் எப்பவும் நல்லவர். எதிர்பேசிடக்கூடாதுப்பா, ஆண்டவரை பார்த்து எதிர்பேசிடக்கூடாது, புலம்பிடக்கூடாது, முன் வச்ச கால பின் வைக்க கூடாது, கலப்பையில கைய வச்சு திரும்பி பார்க்க கூடாது. யாரு எனக்கு விரோதமா பேசினாலும் நான் எதிர் பேசக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமா நான் எதிர் பேசிடக்கூடாது. நல்ல வேலை பார்த்திருப்பேனே, நல்ல உயர்ந்திருப்பேனே, என்னை எதுக்கு ஆண்டவரை ஊழியத்துக்கு கூப்பிட்டீங்கன்னு எந்த கஷ்டத்திலும் நான் எதிர் பேசிடக்கூடாது. ஆண்டவருக்காக தான் இந்த கோதுமை மணி மடியணும், ஆண்டவருக்காக தான் இந்த கோதுமை மணி மண்ணில் விழுந்து சாகாவிட்டால் தானாய் பலன் கொடுக்காதது போல நானும் கர்த்தருக்காக விழணும், கோதுமை மணியா விழணும், கோதுமை மணியா விதைக்கப்படணும். கலப்பையில கைய வச்சுட்டேன், இனி திரும்பி பார்க்கவே மாட்டேன், இனி ஆண்டவரை பார்த்து எதிர்கேள்வி பேச மாட்டேன். நான் பிந்தி வந்தவன்பா, நான் ஒண்ணும் இல்லாதவன்பா, நான் பிரயோஜனம் இல்லாதவன்பா. ஆனா என்ன தெரிந்து கொண்டீங்களே, ஒண்ணு இல்லாத என்ன தெரிந்து கொண்டீங்களே. எத்தனை பேரால உணர்ந்து ஜபிக்க முடியும்? நான் ஒண்ணு இல்லை என்ன தெரிந்து கொண்டீங்களே எத்தனை பேர் உணர்ந்த முடியும்? உணர்ந்து ஜபிக்கிறீங்களா? உங்ககிட்ட எதையுமே உங்க பாரத்தை புரிந்து கொள்ளணும், உங்க ஏக்கத்தை புரிந்து கொள்ள. என் ஊழியம் இந்த முகாம முடிந்த பிறகு என் ஊழிய ஸ்டைல் மாறணும் ராஜா. சிலர் மேல வித்தியாசமான ஊழியங்களை கர்த்தர் வைக்கிறா. கஷ்டப்பட்டவங்களை பார்த்தா அழுவீங்க, வியாதி அசுரங்களை பார்த்தா தொட்டு ஜெபம் பண்ணுவீங்க, புண்களோடு இருக்கிறவங்களை பார்த்தா அழுகின நிலையில இருக்கிறவங்களை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு அசிங்கமான வரவருப்பான ஒரு எண்ணங்கள் வராது. இயேசுவின் குணம், ஏக்கத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு அபிஷேகம். ஏக்கத்தை புரிந்து கொள்ளுகிற கிருபை, ஓ எதையும் எதிர்பார்க்காத கிருபை, ஓ ஆண்டவரை பார்த்து எதிர் பேசாத கிருபை. எந்த சூழ்நிலை ஆனாலும் கர்த்தருக்காக நிற்பேன், கர்த்தருக்காக சாதிப்பேன். ரிபா காத்தா ஒரு 2 நிமிடம் அந்நிய பாஷைகளை பேச பேச ரிபா காபா காத்தாரா ரபாலா துரே சேபாலாபா ரிபாலா தேரா பாலா தேராபா ரேலா பாலா சேபாராதாரா. எதிர் பேசாத கிருபை, எதிர் பேசாத கிருபை. எத்தனை பேர் என்ன விமர்சனம் பண்ணட்டும், என்னதானும் பேசட்டும், ஆனா கர்த்தரை மட்டும் பார்த்து, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. ஆராதனை 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 ஆராதனை. Thank you, Master.
ஏக்கத்தை புரிந்தவனா மாற்றுங்கப்பா. எதையும் எதிர்பார்க்காதவளா மாற்றுங்கப்பா. எதிர் பேசாதவனா மாற்றுங்கப்பா. என் மரணத்திலும் நீர் மகிமைப்பட வேண்டுமே, என் முடிவிலும் நீர் மகிமைப்பட வேண்டுமே, எழுப்புதல் என் மூலமாய் பரவ வேண்டுமே. இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. உங்க ஏக்கத்தை எனக்குள்ள வச்சிருங்கப்பா. நீங்க உங்க இதய துடிப்பு அறிந்து கொள்ளுகிற ஏக்கத்தை எனக்கு தாங்க. உங்க இதய துடிப்பு அறிந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு தாங்கப்பா. எதையும் எதிர்பார்த்து ஊழியம் பண்ணக்கூடாதுப்பா. காணிக்கைக்காக ஊழியம் பண்ணக்கூடாது, பேரு புகழுக்காக ஊழியம் பண்ணக்கூடாது, ஆஸ்தியை பறிக்கிறதுக்காக ஊழியம் பண்ணக்கூடாது. நான் விதைக்கப்பட்டாலும் கிறிஸ்து மகிமைப்படணும். உன் எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரை பார்த்து எதிர் பேசிடவே கூடாது. எந்த சூழ்நிலையும் எனக்கு எதிராக நிற்கிறவங்களை பார்த்து நான் எதிர்த்து பேசிடக்கூடாது. எனக்கு தேவை கர்த்தர், எனக்கு தேவை எழுப்புதல், எனக்கு தேவை கர்த்தர், எனக்கு தேவை எழுப்புதல். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இவர்களை ஒரு நாள் நாங்கள் காணும் போது இவர்கள் மூலமா எழுப்புதல் வந்ததை நாங்கள் பார்த்து கர்த்தரை நாங்கள் துதிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், தேவ மனிதர்களையும், தேவ மனுஷிகளையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இவர்கள் மூலமாய் இந்திய தேசத்தில் கர்த்தரே தெய்வம் என்கிற சத்தம் தொனிக்கட்டும். கூட்டத்தை நடத்துகிற அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவர்கள் மூலமாய் இன்னும் பலத்த கிரியைகளை செய்ய போகிற உன்னதமான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லோரும் கர்த்தரின் ஏக்கத்தை புரிந்தவர்களாய், எதையும் எதிர்பார்க்காதவர்களாய், எதிர் பேசாதவர்களாய் மாற்றும்.